இந்த அரங்கிலே நிறைந்திருக்கின்ற பெரியோர்களே, தாய்மார்களே, இளைஞர்களே, குழந்தைகளே, எங்களை வரவேற்று சிறப்பாக பேசியிருக்கின்ற அருமை பிள்ளைகளே, உங்கள் அத்தனை பேருக்கும் என்னுடைய பணிவான வணக்கத்தை முதற்கண் கூறிக்கொள்கிறேன். வழக்கமாக இந்த மேடைக்கு வருகிற போதெல்லாம் எங்கிட்ட சொன்னது 7 மணின்னு சொன்னாங்க. நாங்கள் 7 மணிக்கு சரியாக வந்துட்டோம்னு நினைக்கிறேன். பெரியவர்கள் காத்திருந்தால் பொறுத்து கொள்ளும்படி வேண்டிக் கொள்கிறேன். நம்ம வீட்டுக்கே ஒரு திருக்கோயிலை கொண்டு வரணும். நம்ம வீட்டுக்குள்ளே விழா கொண்டாடுறோம், பொங்கல் வைக்கிறோம், இன்னும் புது புது விழாக்களெல்லாம் வச்சுருக்கிறோம். அதில் நம்முடைய இந்தியா அப்படின்னாலே விழாக்களின் நகரம். ஏதாவது ஒரு விழா இருக்கும். மாதம் ஒரு விழா வேணுமா, நம்ம ஊரில் பார்க்கலாம். விழா இல்லாத நாட்கள் வீணான நாட்கள் அப்படி போகிற மாதிரி இருக்கும். சமயங்களின் விழாக்கள் அது நம்முடைய ஆன்மாவுக்கு அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த ஆன்ம வெளிச்சத்துக்காக அதை போய் நாம் கொண்டாடுறோம். அது மட்டுமல்ல, குடும்பத்துக்குள்ளேயும் ஒரு குதூகலம் இருக்கும், வீட்டுக்குள்ளேயும் ஒரு மகிழ்ச்சி இருக்கும், அதுக்காக கொண்டாடுறோம். ஆனால் அதே நேரத்தில் கொஞ்சம் அறிவையும் வளர்க்கணும் இல்லையா? ஏன்னா எப்போ நம்ம வீட்டில் அப்பாவும் அம்மாவும் இதுதான் இதுதான் இதுதான்னு சொன்னாங்க, அதுக்கு பிறகு எதுதான் அப்படின்றத தெரிஞ்சுக்கிறதுக்கு நம்ம போகிறதில்ல. இப்போ எங்கள் அப்பா எங்கள் அம்மா இதுதான் அப்படின்னாங்க, இந்த அம்மாவுடைய அப்பா அம்மா இதுதான் அப்படின்னாங்க. இன்னொருத்தர் இருக்கார், அவர் வீட்லேயும் இதுதான் அப்படின்னாங்க. இப்போ எனக்கு இதுதான் அப்படின்னா அது சத்தியம். இப்போ இவங்களுக்கு அது சத்தியமாகாதா? ஒரு நெருடல் வருது இல்லையா? அப்போது எதையும் ஏன் என்று கேட்கணும். கேட்கின்ற ஒரு ஆர்வம் இருக்குது பாருங்க, அதை நமக்கு மனசுக்குள்ளே விதைக்கிறது புத்தகங்கள் தான். நிறைய திரும்ப திரும்ப படிக்க கற்க கழிமடம் ஆகும் அப்படின்னு இருக்காங்க. நிறையா படித்தோம்னா நமக்குள்ளே இருக்கக்கூடிய அறியாமையெல்லாம் மறைஞ்சு போகும். வீட்டுக்குள்ளே வெளிச்சம் போட்ட உடனே இல்லை அப்படி வேண்டாம், காலை பொழுது வளர்கிறது பாருங்கள், என்னமா வெளிச்சம் வருது மெல்ல 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 மெல்ல. அது மாதிரி நம்முடைய மனசுக்குள்ளே இருட்டு மங்கி கிடக்கு, அறியாமை கிடக்கு. அதை பூரா எப்படி வெளியப்படுத்துறது? படிக்கணும், புத்தகம் படிக்கணும், புதிதாக படிக்கணும். நம்ம ஊரில் எழுதுனது மட்டும் இல்லை, உலகத்து இலக்கியங்களை பூரா படிக்கணும். நம்ம வீட்டிலேயே ஒரு புத்தகம் இருக்குது, புத்தக நிலையம் இருக்கணும். ஒவ்வொரு வீட்லேயும் பூஜை மாடம் வச்சுருக்காங்க. சரி, ஒரு புத்தக மாடமும் இருக்கணும். அதுதான் வீட்டுக்கு அழகு, வீட்டுக்கு பெருமை. அதற்காகத்தான் இப்படி புத்தக திருவிழாக்குன்னு சொல்லி, இல்லாட்டி நாங்கள்லாம் நம்ம புது மண்டபத்தில் தான் போய் புத்தகம் வாங்கிட்டு தெரிஞ்சோம். இஎம்ஜி கோபாலகிருஷ்ண கோனார்னு ஒரு கடை இருக்கும், அங்கே தான் வாங்குவோம். பெரியவர் இப்படி எட்டி எட்டி பார்ப்போம். அதை அங்கெல்லாம் பாட புத்தகங்கள் தான் வாங்கணும். அதுக்கான மற்ற அறிவான நூல்கள்லாம் அங்கே கிடைக்கல, அப்போ வரல. வாங்கும் சக்தியும் நம்மகிட்ட இல்லை, அந்த வெளிச்சமும் இல்லை. இப்போ எத்தனையோ பதிப்பகங்கள் வந்துருச்சு. இங்கேயே 200 பதிப்பகங்களுக்கு மேலே வந்திருக்கின்றாங்க. அப்படின்னா நிறைய புத்தகங்கள் வந்துக்கிட்டே இருக்கு. படிக்கணும். அந்த படிப்பு நடக்கக்கூடிய இடத்துலையே நம்ம கோயில்கள்லேயும் ஒரு காலத்தில் உபன்யாசத்துக்குன்னு ஒரு இடம் போட்டிருந்தாங்க. அதில் எல்லாம் பேசலாம், நாத்தியம் கூட பேசலாம்.
ஏன்னா அதுவும் ஒரு காலத்து ரிலிஜன். ஒரு காலம் கடவுள் இல்லை மறுப்பு கொள்கை என்பது ஒரு கோட்பாடு. அதையும் பேசலாம், அதுக்கு மறுப்பு சொல்லலாம். அது மாதிரி இங்கே இந்த புத்தக கடைகள் மலிந்திருக்கக்கூடிய இந்த இடத்துல இன்றைக்கி நம்ம உட்கார்ந்து கொஞ்ச நேரம் யோசித்து பார்க்குறோம். எதை யோசிப்பது? நிறைய தலைப்புகள் போட்டு திருப்பி பார்க்குறோம். ஒரு கேள்வி நம்ம கேட்டு பார்க்குறோம். இங்கே வாழ்க்கை வெற்றிகரமாக இருக்கணும். நம்ம வாழ்க்கை இருக்கே, படிக்கிறோம், அப்புறம் ஒரு வேலையை தேடுறோம், அப்புறம் நமக்கு ஒரு இணையை தேடுகிறோம், ஒரு திருமண வாழ்க்கை, குடும்பத்தை நடத்துகிறோம், பிள்ளை குட்டிகளை பெறுறோம், அதை படிக்க வைக்கிறோம், அப்புறம் அதுகளுக்கு நல்ல இடத்துல பார்த்து திருமணம் பண்ணி வைக்கிறோம். ஒரு காலம் வருகிறது, ஓஞ்சு போயிடுறோம், நம்மளால் நடக்க முடியல. நான் வரும்போதே கேட்டார், படி ஏறிடுவீங்களா அப்படின்னாரு. காரணம் நம்ம வயசு, தாவி குடித்தது தான் படியில. இப்போ படியை பார்த்தோன்னே நாளா சரி, வயது மெல்ல 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 தளர்ந்தாச்சு. அப்போ இந்த வாழ்க்கையில் இந்த படித்து பிறந்து கற்று தொழில் பார்த்து திருமணம் பண்ணி பிள்ளை குட்டிகளை பெற்று ஒரு நல்ல குடும்பம்னு பேர் எடுத்து அப்போ தான் பொண்ணு கொடுப்பாங்க பிள்ளைகளுக்கு. பொண்ணு எடுப்பான், பொண்ணு கொடுப்பான். இதெல்லாம் நடக்கணும் இல்லையா? இது வெற்றிகரமான வாழ்க்கை. வாழ்க்கையில் வெற்றிகரமான வாழ்க்கை. இந்த வெற்றிகரமான வாழ்க்கைக்கு உதவுவது அது. இந்த பக்கத்தில் சொல்கிறாங்க, இந்த பக்கத்தில் சொல்கிறாங்க, சத்திய வழி தான் உதவும். சத்திய வழி, நேர்மையான வழி, நேரான வழி, தர்ம வழி, அற வழி, அதுதான் உதவுன்றாங்க. இந்த பக்கத்தில் சொல்கிறாங்க, சரிதாயா, அது சரி, அது சில இடங்களில் இடிக்குதுயா, கொஞ்சம் சாமர்த்தியம் இருக்கணும்யா, சாமர்த்திய வழி வேணும் அப்படின்ட்டா. அந்த கை தட்டுறாரு பாருங்க, அங்கேயே அடி வாங்கியிருக்காரு, யோசிக்கிறார், சாமர்த்திய வழி வேணுன்றார். சத்திய வழியா சாமர்த்திய வழியா? அப்போ இந்த மாதிரி ஒரு சகோதரர் ஒருத்தர் கேட்டார், எங்கெங்க வெற்றிகரமான வாழ்க்கை எங்கேனார். என்ன எங்கன்னா இங்கே தான் அப்படின்னு. அப்புறம் எனக்கே ஒரு சந்தேகம் வந்து கேட்டேன், எதுக்காக இப்படி கேட்டீங்க எங்கேன்னு? இல்லை, சாவுக்கு பிறகும் ஒரு வாழ்க்கை இருக்குதுன்னு சொல்கிறாங்க, செத்த பிறகும் ஒரு வாழ்க்கை இருக்குதுன்னு எல்லாருமே சொல்கிறாங்க. எந்த மதம் சொல்லலை? எல்லா மதமும் சொல்லுது. செத்த பிற்பாடு சிவலோகம் வைகுண்டம் அப்படின்னு ஒன்று சொல்லுது. இல்லை, விண்ணுலகம், சொர்க்கம், சுவனபதி, அதுக்கு பேர் சுவனபதி அப்படின்னு சொல்கிறாங்க. அப்படி ஒரு உலகம் இருக்குதுன்னு சொல்கிறாங்க. அந்த உலகத்திலையா இல்லை இந்த உலகத்திலையானார். ஓயா போ, அதை யாரையா பார்த்தா? இந்த உலகம் தாயான. இந்த உலகத்திலையா? இந்த உலகத்திலையானார். ஆமாம், இந்த உலகத்தில் தானே. யாரு கூட அப்படின்னாரு. ஏன் யாரு கூடனா? இங்கே யார் யார் இருக்கான்னு தெரியுமா? நாடி தளர்ந்தவன் இருப்பான், ஆடி நடக்கிறவன் இருப்பான், நல்லவன், கெட்டவன், நம்ப முடியாதவன், சொல்ல முடியாது, லேசில் அவனை நம்பிட முடியாது. அவன் ஆளை பார்க்குற போது பிரமாதமாக தெரிவான். வெளிப்பூச்சி பார்த்தா அத்தனை பிரமாதமாக இருக்கும் ஆள். ஆனால் உள்ளே போய் பார்த்தா தான் தெரியும்
சில நேரங்களில் பழங்கள் வெளியே பார்க்கிற போது சாப்பிடலாம் போல இருக்கும், பிச்சா தான் தெரியும் உள்ளுக்குள்ளே புழுக்களின் கூட்டம். அது மாதிரி நெருங்கி பழகுனீங்கன்னா தான் தெரியும் அவன் யாருன்னு. இந்த உலகத்தில் அப்படி ஆள்லாம் இருக்காயா? நல்லா படித்த ஆட்கள், ரொம்ப உயரமான ஆட்கள், பல காலமாக படித்தவர்கள், பல விஷயங்கள் தெரிந்தவர்கள் இருக்காங்க. ஒரு 2-3 தலைமுறையாக தான் படித்தவன் பாவம் இருக்கான். படிப்பே இல்லாத ஆளுங்க, பாமர மக்கள் கூட்டம் கிராமத்துக்குள்ளே கிடக்கு, நகர் ஓரங்களில் கிடக்கு, பெல்ட்டில் கிடக்கு. அவனுக்கு என்ன எதுன்னு தெரியாது. என்னங்க ஐயா இது என்னன்னு கேளுங்க அப்படின்னு ஒரு கடிதத்தை கொண்டாந்து நம்மகிட்ட காட்டுவான். இப்படி மனிதர்களோட நாம் வாழ்றோமையா? எனக்கு மட்டும் வெற்றிகரமா இல்லை உலகத்துக்களே வெற்றிகரமானா? ஒவ்வொரு மனிதனுக்கும் வெற்றிகரமான வாழ்க்கை, அதைத்தான் இங்கே சொல்ல வர்றாங்க. அந்த வெற்றிகரமான வாழ்க்கைக்கு உதவுவது எது? தாய்மார்கள் எப்போதுமே சத்தியத்தில் தான் நிற்பாங்க. நான் கடைக்கு போனால் தான் தெரியும் சத்திய வழியா சாமர்த்திய வழியாடு. ஆனால் ரொம்ப தெளிவு. நம்ம கோயில்களில் கூட்டம் வர்றது எதில் வருது நினைக்கிறீங்க? இவங்களை நம்பித்தான். எந்த கோயிலுக்கு போனாலும் சரி தாய்மார்களை கூட்டம்தான். அவங்க போன ஒருபாடு ஆம்பளைங்க போகாமல் இருக்க முடியுமா? அப்புறம் சொல்லிடுங்க, இந்த வீட்டில் சாமியாக ஒன்றா எல்லாம் அட்டு பிடிச்ச வீடாக இருக்குது, இங்கே என்ன இருக்கும் அப்படின்னு ஒரு இழிவு பண்ணும். அதுக்காக என்ன செய்யுது? போ போ செருப்பை ஒன்று கிளவாண்டு போகாமல் பார்த்துக்க போ, முன்னாடி போகிறாங்க. ஆக இந்த பெண்கள் 3 பேருமே, இந்த அம்மா கோயம்புத்தூர்லேருந்து வந்திருக்காங்க, குரு ஞானாம்பிகா முனைவர், நல்ல பேச்சாளர். நடுவில் இருக்கவங்க ஜான்சி அம்மா, அவங்க அட்வொகேட்டு. அந்த கடைசியாக இருக்கிறவங்க முனைவர் ரேவதி சுப்புலட்சுமி, அவங்க மதுரையில் செந்தமிழ் கல்லூரியில் துணை முதல்வர். இந்த 3 பேர் நல்ல படிப்பாளிக. 3 பேரும் சொல்கிறாங்க சத்திய வழிதான் அப்படின்னு சத்தியம் பண்ணுறாங்க. இந்த பக்கத்தில் அவர் தம்பி அன்புநாதன் பெருமை, இவர் ஒரு டாக்டர், அவர் சொல்கிறாரு. அவர் அடுத்து நம்ம ராஜகுமார், அவர் ஆசிரியர், ராஜபாளையத்திலேருந்து வந்திருக்காரு. நம்ம ராஜா. இந்த 3 பேரும் சொல்கிறாங்க, வீட்டுக்குள்ளே இருந்துட்டு பேசுதுங்க, வெளி உலகத்தை போய் பார்த்தா தானே தெரியும். போய் சிரமப்படுறவன் நம்ம இல்லையா? அதுகளுக்கு என்ன, நம்மளோட கையை காட்டிட்டு என்ன செய்வே எது செய்வியோ, உன்னை கட்டினதுக்கு எதையாவது செய் அப்படின்னு போயிடுதுங்க. நம்மளில் கிடந்து நாடுறோம் அப்படின்னு இந்த 3 பேரும் சொல்கிறாங்க சாமர்த்திய வழிதான். நீங்கள் எந்த வழியில் வந்திருக்கீங்களே எனக்கு தெரியாது, கொஞ்சம் கேட்டு பார்ப்போம். கொஞ்சம் நேரம் அவங்க என்ன பேசுகிறாங்கன்னு கேட்டுட்டு, என்ன நிற்கிறாங்க, ரொம்ப 2 பக்கமும் நிற்கிறாங்க நிறைய ஆட்கள், உட்கார அவங்களுக்கு இடம் இல்லை. நின்று கேட்கிறவர்களுக்கு என்னுடைய சிறந்தாழ்ந்த வணக்கத்தை தெரிவித்துக் கொடுக்குறேன். நிற்கிறவர்களை நிற்க வைக்கிற மாதிரியோ அல்லது இடம் பிடிச்சி அமர வைக்கிற மாதிரியோ பேச வேண்டியது இவங்க பொறுப்பு. ஏன்னா நின்று கேட்குறாங்கல்ல, இப்போ அதுக்கேற்ற மாதிரில நம்ம கொஞ்சம் உதவி கொடுக்கணும். அதனால் உற்சாகமாக பேசும்படி சொல்லி இப்போ உள்ளபடியே வெற்றிகரமான வாழ்க்கைக்கு உதவுவது சத்திய வழியே என்று அணி தொடங்குகிறது. முனைவர் குரு ஞானாம்பிகா 8 நிமிஷம் தான் ஞானாம்பிகா தொடங்குகிறார்கள். இந்த உலகத்தை விசாலமாக பார்க்க வைக்கின்றன. உலகத்தின் மூலை முடுக்குகளில் எல்லாம் கைப்பிடித்து அழைத்து செல்லுகின்றன.
படிக்கட்டுகளாக நம்மை உயர வைக்கின்றன. எல்லாவற்றிற்கும் மேலாக பிஞ்சு கைகளின் விரல் ரேகைகள் இன்றைக்கு டிஜிட்டல் உலகத்திலே தேய்ந்து கொண்டிருக்கும் போது இன்றைய தலைமுறையையும் நாளைய தலைமுறையையும் புத்தகங்களை வாங்கி எடுத்து பிரித்து படித்து அதன் சுவையை உள்வாங்கி ஆயுள் முழுவதுக்குமான பயணத்திலே அற வாழ்க்கையை வாழ்வதற்கான பயிற்சியும் கொடுக்கிற நோக்கத்தில்தான் புத்தகத் திருவிழா இன்றைக்கு நடந்து கொண்டிருக்கிறது. இந்த உயர்ந்த நோக்கத்திலே தங்களை ஈடுபடுத்தி கொண்டு வாசகர்களுக்கெல்லாம் அறிவு கொடையை வழங்கி கொண்டிருக்கிற செயலாற்றி கொண்டிருக்கக்கூடிய அத்தனை பெருமக்களையும் வணங்கி இங்கே எங்களுடைய முன்பாக ஒரு திறந்து வைக்கப்பட்ட புத்தகத்திலே பதிப்பிக்கப்பட்டிருக்கிற எழுத்துக்களைப் போல இங்கே நிறைவாக அமர்ந்திருக்கக்கூடிய பெரியோர்களே, தாய்மார்களே, குழந்தைகளே, இளைஞர்களே, மேடையில் வீற்றிருக்கின்ற அறிஞர் பெருமக்களே, பெருமைக்கும் போற்றுதலுக்கும் உரிய எங்கள் ஐயா அவர்களே, அனைவருக்கும் என்னுடைய அன்பான வணக்கத்தினை தெரிவித்துக் கொள்கிறேன். ஐயா, புத்தக வாசிப்பு சத்திய வழிக்கு காரணமாக இருக்குங்கிறதுக்கு இந்த மண்ணை தொட்டு ஒரு சான்று சொல்லலான்னு இருக்கேங்க ஐயா. சொல்லுங்க. அழகாக அங்கே அறிமுகப்படுத்தும் போது சொன்னாங்க, தமிழை வளர்த்ததும் தமிழ் வளர்ந்ததும் இந்த மண்ணிலே தான். சங்கம் வைத்து தமிழ் வளர்த்த மண் இந்த மண். 3 சங்கங்களின் போதும் அழிந்த சில எழுத்துக்களை எல்லாம், ஏடுகளிலே இருந்த எழுத்துக்களை எல்லாம் அச்சு வடிவமாக மாற்றி தந்து 4ஆம் தமிழ் சங்கத்தை தொடங்கி வைத்த பெருந்தகையாளர் பாண்டித்துரை தேவர். எத்தனையோ அரிய பணிகளை எல்லாம் அவர் ஆற்றியிருக்கிறார். எல்லாரும் அறிந்த செய்தி தான் அது. அன்றைய காலகட்டத்திலே அபிதான சிந்தாமணி உருவாவதற்கு பொருளுதவி கொடுத்தவர். ஏராளமான நூல்களை எல்லாம், பழந்தமிழ் நூல்களை எல்லாம் பதிப்பித்து கொடுத்தவர். பல வகையான நூல்களை தொகுத்து தந்தவர். மொழிபெயர்ப்பு பணிகளை செய்தவர். எண்ணற்ற பணிகளை செய்தவர் அவர். அவருடைய தாயார் காலமாகிட்டாங்க. காலமான பொழுது ரொம்ப தவிச்சு போறாரு, மனக்கலக்கத்தோடு இருக்கார். தாய்க்கு நிகராக நேசித்தது அவர் தமிழை. அதனால் ஊவேசா என்ன பண்ணாராம், தமிழால் இந்த மனிதருக்கு நம்மால் முடிந்த ஆதரவு தர முடியுமான்னு அவரை தேடி வந்தாராம். சில நாட்கள் தங்கி இருந்து அவரோடு இருந்து தமிழால் முடிந்த அளவிற்கான ஆதரவை அவருக்கு தர வேண்டும்னு சொல்லி அவரை தேடி வந்திருக்கார். அவரோடு இருந்திருக்கார், தமிழால் பேசியிருக்கார். முடிந்த அளவிற்கு மனதிற்குள்ளே தமிழை நிறைவு செய்து வைத்திருக்கார். அவர் கிளம்புற காலம் வருது. சில நாட்கள் முடிஞ்சு கிளம்புற நேரத்தில் பாண்டித்துரை தேவர் பாஸ்கர சேதுபதியை சந்திக்கிறார். பாஸ்கர சேதுபதி கிட்ட ஊவேசா வந்த தகவலை, அவர் இவ்வளவு நாள் பேசியதை, அவர் பெரிய ஆறுதலாக இருந்ததையெல்லாம் பகிர்ந்துக்கிறார். இப்போ பாஸ்கர சேதுபதி சொல்கிறாரு, ஊவேசா மாதிரி தமிழுக்கு தொண்டாற்றுவதுங்கிறது சாதாரண காரியம் இல்லை. ஊர் ஊராக சென்று எத்தனை, அவரும் மிகப்பெரிய தமிழ் பணி ஆற்றியவர். அவருக்கு நம்ம ஏதாவது செஞ்சாகணும். அவர் ஊருக்கு போகும்போது ஒரு கிராமத்தை அவருக்கு பரிசாக கொடுக்கலாமா அப்படின்னு சொல்லி கேட்குறார். கொடுக்கலாம், ஒரு சந்தோஷமா. இவ்வளவு செஞ்சவருக்கு பெரிய அளவுக்கு கொடுக்கல, நம்மளால் முடிஞ்ச ஒரு கிராமத்தை பரிசாக கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லி பேசி ஊவேசாவிடம் இந்த தகவலை தெரிவிக்கிறார்கள். இப்போ ஊவேசா சொன்னாராம், நான் சம்பளம் வாங்குகிறேன், ஆசிரியர் வேலை பார்க்குறேன், எனக்கான ஊதியம் கிடைக்குது, என் விருப்பத்தின் பேரிலே தமிழ் பணியும் நிறையா செஞ்சிட்ருக்கேன். நீங்கள் கிராமங்கிற கொடுக்குறேங்கிற பேரில் ஒரு சொத்தை கொடுத்தீங்கன்னா அந்த சொத்தை கணக்கு போட்டு பார்ப்பதற்கும் பராமரிப்பதற்கும் தான் எனக்கு சரியாக இருக்கும். எனக்கு தமிழ் பணி செய்ய முடியாது, தமிழ் பணிக்கு பெரிய இடையூறாக இருக்கும். அதனால் எனக்கு உங்களுடைய ஆதரவு ஒன்று போதும் அப்படின்னாராம். உள்ளத்திலே உண்மை ஒளி உண்டாயின் வாக்கினிலே ஒளி உண்டாகும்னு சொன்னா பாருங்க பாரதி. அந்த உள்ளத்தில் ஏற்பட்ட ஒளியை தான் நாங்கள் சத்தியம் என்று சொல்லுகிறோம். சத்தியத்தால் தான் இப்படியெல்லாம் பேச முடியும்.
சாமர்த்தியத்துக்கு நிரந்தர தன்மையே கிடையாதுங்க. சாமர்த்தியமாக பிழைக்கிறதுக்கு நிரந்தர தன்மை கிடையாது. இப்போ மாதம் நமக்கு ஒரு வருமானம் வருது வீட்டில். அந்த வருமானத்துக்குள்ளே வாழ்ந்துட்டுருப்போம். பிள்ளைகளுக்கு வேணுங்கிறத செஞ்சு கொடுப்போம், செட்டில் பண்ணுவோம், கரையேற்றுவோம், நல்லது கெட்டதுக்கு செலவு பண்ணுவோம், கொஞ்சம் சேமிப்போம், ஒவ்வொரு படியாக எடுத்து வைப்போம். 10 வருஷம் 15 வருஷம் ஆனால் ஒரு படியாக எடுத்து வைப்போம். எங்கள் ஊரில் ஒருத்தன் திடீர்னு பணக்காரனானா, இருந்த இடமே தெரியாமல் இருந்தவன் திடீர்னு பணக்காரன். எப்படி அப்படி ஆனான்னு தெரியல. அவன் பேரில் அவ்வளோ ஒரு பிரபலம், திடீர் புகழ், திடீர் வெளிச்சம். எங்கே பார்த்தாலும் அவனை பற்றிய பேச்சு பேட்டி இப்படி போயிட்டுருக்கு. நிரந்தரம் கிடையாதுன்னு சொன்னேன் பார்த்தீங்களா. ஒரு நாள் பத்திரிக்கையில் ஒரு செய்தி வருது, ஊடகங்கள்லாம் சொல்லுது, இந்த ரொம்ப புகழ்பெற்ற திடீர்னு போனான் பார்த்தீங்களா, உழைக்காம குறுக்கு வழியில் ஓடி போய் சாமர்த்தியத்தால் பொழைச்சான்ல, அவனை பற்றி ஒரு தகவல் வருது. நிதி நிறுவன மோசடியில் கைது, பேரோட போட்டாச்சு. சத்தியம் அப்படிங்கிறது, இந்த சாமர்த்தியம் எப்படின்னா காட்டாற்று வெள்ளம் மாதிரி திடீர்னு வரும். அது உழைக்கெல்லாம் வேண்டாம், அதுக்கு கடினமான உழைப்பெல்லாம் தேவையில்லை. குறுக்கு வழியில் எப்படியோ போய் சாதிச்சுட்டு போயிடலாம். காட்டாற்று வெள்ளம் அந்த நேரத்தில் மழை வரும்போது பயங்கரமாக வெள்ளமாக பாஞ்சு ஓடும். அதுக்கப்புறம் அந்த இடம் ஒரு கட்டாந்தரையாக பாலையாக போயிடும். ஆனால் சத்தியம்ங்கிறது சுனை நீர் மாதிரிங்கய்யா. நதியே வற்றி போனாலும் தாகத்தை தீர்க்கக்கூடிய சுனையாக நிற்பது சத்திய வழி. வள்ளுவன் அதுதான் சொல்கிறான். வாய்மைங்கிற அதிகாரத்தில் பொய்யாமை ஆற்றின் அறம் பிற செய்யாமை நன்று. நீ அறச்செயல்கள்லாம் நிறைய செய்ய வேண்டாம், பொய் சொல்லாமல் இருக்கிற ஒரு வேலையை செஞ்சனா போதும். சத்தியத்துக்குள்ளே அதுவும் வருது. ஆனால் சாமர்த்தியமாக இருக்கிறதுக்கு என்னெல்லாம் வேணும் இன்றைக்கி வாழ்க்கையில் நம்ம பார்க்குறோம் இல்லைங்க. சாமர்த்தியமாக இருக்கிறதுக்கு பொய் சொல்லணும், ஏமாற்ற தெரிஞ்சிருக்கணும். குறுக்கு வழியில் போகிறவங்கெல்லாம் அப்படி நல்லவங்களாகவே போய் ஜெயிக்கிறாங்க. ஏமாற்ற தெரிஞ்சிருக்கணும். எதிர்த்தாப்பில் இருக்கிறவன் பிடிச்சிருக்கோ பிடிக்கலையோ அவனுக்கு ஜால்ரா தட்ட தெரியணும். ஒரு பெரிய வேஷம் கட்டிட்டு நடிக்க தெரிஞ்சிருக்கணும். இப்படியெல்லாம் செய்கிறவனுக்கு பேர் ஒன்று உண்டு. அவனை பார்த்து சொல்லுவோம் பொழைக்க தெரிஞ்சுவேன் அப்படிமாங்க. சத்திய வழியில் போகிறவன் பொழைக்க தெரியாதவன் பேர் வந்தாலும் பரவாயில்ல. இங்கே பிழைத்தல் என்பது தேவையில்லை, வாழ்தல் என்பது தான் தேவை. நிரந்தரமாக வாழ்வதற்கு சத்தியமான வாழ்க்கை தான் இன்றைக்கு தேவையாக இருக்கிறது. ஏமா உயிர் வாழ்ந்தா தானமா வாழ முடியும்? என்னம்மா நீங்கள் சொல்கிறது? ஐயா, சத்திய வழியில் நிதானமாக ஆசுவாசப்படுத்தி மூச்சு விட்டு உயிர் வாழ முடியுங்க ஐயா. ஒரே ஒரு சான்றை சொல்லிட்டு நான் முடிச்சிடறேங்க ஐயா. தென்காசி பக்கம் ஆய்க்குடின்னு ஒரு கிராமம் இருக்குங்க. அங்கே அமர் சேவா சங்கம் நிறைய பேருக்கு எல்லாருக்குமே பெரும்பாலும் தெரிஞ்சிருக்கும். ராமகிருஷ்ணன் ஒருத்தர் 1980களில் தொடங்கினது அது. அவர் ஒரு பொறியியல் கல்லூரியில் படிக்கிறாரு. 4ஆம் ஆண்டு ஒரு இன்டர்வியூக்கு போகிறாரு. ஒரு கப்பல் படை அதிகாரி நேர்முக தேர்வில் அந்த உடல் பரிசோதனை, அந்த காலகட்டத்தில் அந்த பயிற்சியில் அந்த தேர்வு நேரத்தில் அடிபட்டு விழுந்து கீழே விழுந்தவர். உடம்புல கழுத்துக்கு கீழே இருக்கிற எந்த உறுப்புகளுமே இயங்காமல் போகுதுங்க. அவங்க அங்கேருந்து வராரு, அப்படி நம்பிக்கை விடலை, வராரு. அந்த ஆய்க்குடிங்கிற கிராமத்தில் இன்றைக்கி நீங்கள் போய் பார்த்தீங்கன்னா தெரியும், ஒவ்வொரு வருஷமும் நூற்றுக்கணக்கான குழந்தைகள் படிக்கிறாங்க. அந்த அம்மா அறிமுகத்தில் சொன்னாங்க, பிரைலிக்கு இவ்வளோ புக்ஸ் வந்திருக்கு, இந்த புத்தக திருவிழாவினுடைய சிறப்புன்னு சொல்லும்போது நான் அதை தான் நான் நினச்சேன். நூற்றுக்கணக்கான பிள்ளைகள், உடல் வளர்ச்சி மன வளர்ச்சி குறைந்த குழந்தைகளுக்கு பள்ளிக்கூடம் இருக்குது, மருத்துவமனைகள் இருக்குது, அவங்களுக்கான பயிற்சி நிலையங்கள் இருக்குது, அவர்களுக்கான தொழிற்சாலைகள் இருக்குது, செயற்கை உறுப்புகள் தயாரிக்கக்கூடிய தொழிற்சாலைகள் இருக்குது, கணினி மையம் இருக்குது, இந்திரா காந்தி திறந்த நிலை பல்கலைக்கழகத்தினுடைய மையம் அங்கே இருக்குது. இத்தனைக்கும் மேலே இவர்களுடைய பயிற்சி அமைப்பு சென்னையிலையும் பெங்களூர்லையும் வச்சுருக்காங்க. மாற்றுத்திறனாளிகள் வாழவே முடியாதா அப்படின்னு ஒரு கேள்வியை தாண்டி சுயசார்போடு வாழ்வதற்கு பழக்குவதோடு மட்டுமல்லாமல் இந்த சமூகத்திற்கும் பயனுள்ளவர்களாக மாற்றக்கூடிய ஒரு பெரும் பணியை அந்த அமர் சேவா சங்கம் செய்து கொண்டிருக்கிறது என்று சொன்னால், நீங்கள் தலைப்பு சொல்லியிருக்கீங்க இல்லையா வெற்றின்னு, அந்த வெற்றிக்கு பின்னால் இருக்க வேண்டியது என்னன்னா உயர்ந்த நோக்கம், விடாமுயற்சி, சரியான திட்டமிடல், கடினமான உழைப்பு, வாழ்க்கையில் துவண்டு விழும் பொழுது எழுந்து நிற்கக்கூடிய நம்பிக்கை, இதெல்லாம் இருந்தாதான் முறையான வெற்றி கிடைக்கும். அந்த முறையான வெற்றி வேண்டும் என்று சொன்னால் அது சத்திய வழியில் மட்டும்தான் சாத்தியப்படும் என்று சொல்லி நல்ல வாய்ப்பிற்கு நன்றி பாராட்டி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். என்ன நமக்கு சிக்கலாக தெரியுது, இம்புட்டு இக்கட்டான ஒரு கட்டம் பாருங்கள்.
என்னென்ன இருக்கணும்னு ஒரு குவாலிஃபிகேஷன்ஸ் போடுறாங்க. நமக்கு அவ்வளோ இருக்குது. அமர் சேவாவுக்கு இருக்கலாம், அவர் குடும்பம் நடத்தலை, அவர் ஆசிரமம் நடத்துகிறாரு. இப்போ நம்ம எல்லாம் ஆசிரமம் நடத்த சொல்கிறாங்களா? ஆசிரமம் நடத்தினா தான் வெற்றிகரமாக வாழ்க்கைன்றாங்களா? கேட்பாங்க. அவர் பாண்டித்துரை தேவர் அள்ளி கொடுக்குறார் கிராமத்தை, பெரிய வள்ளல். அவர் கையில் இருந்துச்சு ஜமீன், கொடுக்கலாம். நமக்கு நம்ம பைய கேட்குறான், மிட்டாய் வாங்கிக்கு 10 ரூபா கொடுன்னு கேட்குறான். பார்க்குறோம், கஞ்சிக்கே வழி இல்லாமல் கிடக்கடா, மிட்டாயாவது போடா போடா. அந்த பொம்பளை சொல்லுது, உங்கள் அப்பக்கிட்ட கேட்குற, இந்த செத்த மனுஷக்கிட்ட எதுவும் வாங்க முடியாதா போடா அப்படின்னா. அப்படி வாழ்க்கையில் எப்படியா வெற்றிகரமாக இருக்கிறது? நமக்கு ஒரு சந்தேகம் வருதில்ல. ஆனால் நல்ல செய்தி சொல்கிறாங்க. உவேசாலாம் கொடுத்த கிராமத்தை வேணான்னு சொன்னார்னா, நாளைக்கு யோசித்து பாருங்கள். நம்ம ஒரு 10-100 ரூபாய் கொடுத்துட்டா, கையிலேருந்து கொடுத்துட்டோம்னா வீட்டில் பொம்பளை இப்படி பார்க்குறா, எப்படி கொடுத்த நீ தான் பார்த்த இல்லைம்மா, நாங்கள் பிச்சை எடுக்க வேண்டியதான்றா. கஷ்டம்ல. பாண்டித்துரை தேவர் பெரிய மனுஷன், வள்ளல். அவர் கொடுத்த தானம் தர்த்தான் வாங்க மாட்டேன்னாரு பாருங்க. அது ரொம்ப பெரிய விஷயம். மாட்டேன், வேண்டாம், எனக்கு நான் தமிழை ஆராதிக்கணும்னு. அது வெற்றிகரமான வாழ்க்கை. அதுதான் முக்கியம். நம்ம அழுத்தம் திருத்தமாக சொல்கிறாங்க. இல்லைங்க, சாமர்த்தியம் வேணும். சொல்ல வர்றது யார்? அவர் நாடி பிடிச்சி பேசுவார். டாக்டரு நாடி பிடிச்சி பேசுவார். வாங்க அன்புநாதன், வாங்க. மதுரை என்றாலே அறிவுடையோர் நிறைந்த இடம். சும்மாலாம் சொல்லலை. 2000 வருடத்திற்கு முன்பே ஐயாவும் சொன்னாங்க, எனக்கு முன்னே பேசிய சத்தியவான் அவர்களும் பேசினார்கள், சொன்னார்கள், மதுரை சங்கம் வளர்த்தது என்று. சங்கம் வளர்த்தது என்றால் நான் எதை ஏற்றினாலும் அதை இந்த சங்கத்திலே வந்து இங்கே இருக்கிறவங்க, இந்த அறிவுடையோர்கள் ஏற்றுக்கொள்ள வேண்டும். அப்படி அறிவுடையோர் இருந்த பூமி இது. எங்க கிரேக்கத்திலிருந்து ஒருத்தன் வர்றான், மெகஸ்தனிஸ்னு. இந்த தெருக்களிலே, மதுரை தெருக்களிலே நடந்து சென்றிருக்கின்றான். இங்கே இருக்கக்கூடிய விஷயங்களை பார்த்து சொல்வதற்காக வந்தவன். அப்படிப்பட்ட மதுரை. மதுரை வாழ் மக்களே, அறிவுடையோர்களே, உங்களுக்கு அனைவருக்கும் என்னுடைய மாலை வணக்கம். ஓட்டப்புறம் போட்டுருங்க. வருடம் வருடம் புத்தக திருவிழாவை ஒருங்கிணைத்து அருமையாக நடத்தி கொண்டிருக்கக்கூடிய அன்பர்கள் அனைவருக்கும் என்னுடைய மாலை வணக்கம். நடுவர் ஐயா பத்மஸ்ரீ அவர்கள் எனக்கு ஆசானும் கூட. நான் அவரிடத்திலே கல்லூரியிலே படித்திருக்கின்றேன். ஐயா அவர்களுக்கும் மேடையை அலங்கரித்து கொண்டிருக்கக்கூடிய பேச்சாளர் பெருமக்களுக்கும் என்னுடைய மாலை வணக்கங்களை தெரிவித்துக் கொள்கின்றேன். ஒரு அப்பா அம்மா, ரொம்ப பெரிய அப்பா அம்மா, அவங்களுக்கு 2 பிள்ளைங்க, 2 பேரும் பையங்க. ஒருத்தன் கொஞ்சம் கனத்த சரீரம், இன்னொருத்தர் ஆஜானுபாவாக அழகான பிள்ளை. இந்த அப்பா அம்மாவுக்கு எல்லாருக்கும் தெரிஞ்ச கதை தான். ஒரு பழம் கிடைக்குது, அது ஞானப்பழம். அப்பா அம்மா என்ன செய்வாங்க? பிள்ளைங்கள்ட்ட கொடுப்பாங்க. தனக்கு கிடைத்ததை பிள்ளைகள்கிட்ட கொடுக்குறவங்க தான் அப்பா அம்மா. அப்படி 2 பிள்ளைக்கும் பாதியாக பிரித்து கொடுத்துடலாம்னு நினைக்கிறாங்க. வில்லங்கத்தை உண்டாக்குறாங்க. இல்லை இல்லை, ஒருத்தருக்கு தான் கொடுக்கணுன்றாங்க. எப்படியா கொடுக்கறது? ஒரு போட்டி வையே. என்ன போட்டி? யார் முதல்ல உலகத்தை சுற்றி வர்றானோ அவனுக்கு கொடுத்துருன்றாங்க. ஒருத்தர் முருகப்பெருமான் உடனடியாக தன் வாகனத்தில் ஏறி உலகை சுற்றி போகின்றார். ஆனால் நம்மால் சாமர்த்தியசாலி,
பிள்ளையார் சொல்லியோடு தான் இதையும் ஆரம்பிக்கணும். விநாயக பெருமான் அம்மை அப்பனே உலகம் என்று சொல்லி சுற்றி வந்தான் பாருங்க, அங்கே நிற்கிறோம் நாங்கள். சாமர்த்தியம் என்பதுதான் வாழ்க்கை வெற்றி அடைவதற்கு முதல் பாயிண்ட். சத்தியம்னா ரெண்டாவதாங்க. இது சாமியே அப்படித்தான் சொல்லிக் கொடுக்குறாரு சாமர்த்தியம். ஐயா அங்கே மட்டும் இல்லையா, ராமாயணத்தை எடுத்துங்க. செம்மைசேர் நாமம் தன்னை, அவ்வளவு பெருமை வாய்ந்த ராமபிரான். வாலி வதம் இல்லை என்றால் ராமாயணம் இல்லை. வாலி வதம் இல்லை என்றால் ராமாயணம் இல்லை. சுக்ரீவன் கழுத்தில் துளசி மாலையை போட்டு போடா ஏன்னு யாருன்னே தெரியலடா, வாலி யாரு சுக்ரீவன் யாருன்னே தெரியல, நீ இதை போட்டுக்கிட்டு போ, அப்பத்தான் அவன் அடிக்க முடியும். சாமர்த்தியமாக வாலியை வதம் செய்தான் ராமன். வாலியை வதம் செய்தான். சாமர்த்தியம் தான். அது நேர பார்த்து இல்லை, மறைவாக இருந்து. மகாபாரத்துக்கு வாங்க, அங்கேயும் அப்படித்தான். பீஷ்மர் போயிட்டாரு. அடுத்தது துரோணர். துரோணர் யாரு? அவர்கிட்ட அவருடைய ஆயுதம், இவங்களுக்கு எல்லாத்துக்கும் குரு அவர் தான். கௌரவர்களுக்கும் அவர் தான் குரு, பாண்டவர்களுக்கும் அவர் தான் குரு. யார் அவர் முன்னாடி நிற்க முடியாது. பிரம்மாஸ்திரம் திவ்யாஸ்திரம் எல்லாத்தையும் பிரயோகிக்கக்கூடிய மிகப்பெரிய போராளி, அடிக்க முடியாது. கிருஷ்ண பரமாத்மா நினைக்கிறான், இவரை நேர அடிக்கவே முடியாது, சாமர்த்தியமா அடி. பீமனை கூப்பிடுறான், ஒரு யானையை கொல்ல சொல்றான். அந்த யானைக்கு பேரு அஸ்வத்தாமா. அஸ்வத்தாமன் துரோணருடைய மகன், பேரும் அஸ்வத்தாமன் தான். யானையை கொன்ன பிறகு நடு இடத்துல வந்து பீமன் கத்துறான், அஸ்வத்தாமஹா அப்படின்றான். ஏ அஸ்வத்தாமா செத்து போயிட்டான் அப்படின்றான். துரோணர் அப்படியே நடுங்கிறார், என்ன செய்யறதுன்னு தெரியல. பீமன் சொல்றதை நம்புறதா பார்க்கிறார். இந்த பக்கத்தை தர்மன், தர்மன் சொன்னா நியாயமா தான் இருக்கும். தர்மனை பார்க்கிறார். தர்மன் சொல்றான், அஸ்வத்தமாகதா. அது சத்தமா சொல்லிட்டு மெதுவா, இது நரவோ குஞ்சரவோ அப்படின்றான். இது மனுஷனா அல்லது மிருகமான்னு தெரியாது, அதை மெதுவா சொல்றான். சொல்ல சொன்னவன் கண்ணன், சொல்லியவன் தர்மன். அந்நேரம் சங்க ஊதிட்டான் கண்ணன், சங்க ஊதிட்டான். தர்மன் சொன்னதனால் சாமர்த்தியமாக அங்கே பாண்டவர்களால் வெல்ல முடிந்தது. ஐயா சாமி இல்லை, அங்கே மட்டும் இல்லையா, வீட்டுக்கு வாங்க. வீட்டிலலாம் சத்திய வழியெல்லாம் ஒர்க் அவுட் ஆகுமாயா? ஒர்க் அவுட் ஆகாது. நான் ஒரு படம் பார்த்தேன், அந்த ஒதுங்கிட்டேன். யார் நீங்க சொல்லுங்க. இந்த பாகுபலின்னு ஒரு படம், அதில் பாகுபலியும் எல்லாம் பார்த்துருப்போம். அவங்க சம்சாரம் ரெண்டு பேரும் சேர்ந்து அப்படி ரெண்டு ஒன்றா சேர்ந்து இப்படி வில்லு பிடிப்பாங்க. இப்படி ரெண்டு பேரும் சேர்ந்து கணவனும் மனைவியும் சேர்ந்து அப்படி எதிரி அழிக்கிறாங்க. ஐயா அது சினிமாவில் தான் ஒர்க் அவுட் ஆகும். வீட்டில் எதிரியே நம்ம தான்யா. எப்படியா ஒன்றும் ஒர்க் அவுட் ஆகாது. உங்கள் வீட்டு வாரத்தை சொல்கிறீங்க நீங்கள். அதான்யா அதுக்கு ஒரு ஃபார்முலா வச்சுருக்கேன் நான். எதுவாக இருந்தாலும் சரி, வீட்டில் எந்த பிரச்சனை வந்தாலும் சரி, ரெண்டே ரெண்டு ஸ்டெப்பு தான். ஒன்று சரிம்மா, இன்னொன்று சாரிம்மா, அவ்வளோதான், முடிஞ்ச கதை. ரெண்டே ஸ்டெப்பு. இப்படி தான் சொல்லிக்கிட்டு இருந்தேன். என் ஃப்ரெண்டு ஒருத்தர் மெட்ராஸில் டாக்டராக இருக்கார். ஒரு நண்பர்கள் எல்லாம் சேர்ந்துருந்தோம். அப்போ இது மாதிரி ஏதோ பேச்சு வரும்போது அவர் சொன்னார், நான்லாம் எங்கள் அப்பா சொன்னார் கல்யாணம் ஆகும்போதே வாழ்க்கையில் பேசாமல் இருக்கணுமா, ரெண்டே ரெண்டு ஸ்டெப்பு தான்டா அப்படின்னாரு. அதைத்தான் இன்னைக்கு வரைக்கும் ஃபாலோ பண்ணிக்கிட்டு இருக்கேன். ரெண்டே ரெண்டு ஃபார்முலா தான் அப்படின்னாரு. அப்படியா, என்ன அந்த ஃபார்முலா? அது ஒன்றும் இல்லை. ஃபஸ்ட்டு ஃபார்முலா அப்படியே நெடுஞ்சாங்கடே காதில் விழுந்துடுறது, டமால், முடிஞ்சு போச்சு. சாமர்த்தியம் பெஸ்ட்டு அப்படின்னா. அப்படியா, வெரி குட். நம்ம ஃப்ரெண்டு இன்னொருத்தன், அப்போ ரெண்டாவது ஃபார்முலா என்னன்னா, லூசுப்பரே முதல்ல எல்லாம் முடிஞ்சிருச்சுடா, ஒரே ஃபார்முலா தான்டா, காலில் விழுந்தாலே முடிஞ்சிச்சு. நல்லது கெட்டது சத்தியமா இல்லையா என்பதெல்லாம் வீட்டிலே ஒன்றும் ஆகாது, சாமர்த்தியம் மட்டுமே நிற்கும். சரிம்மா சாரிம்மா எல்லாம் ஞாபகம் வச்சுக்கோங்க. அவ்வளோ பேரும் ஈஸியாக வாழ்க்கையில் வெற்றி பெறலாம். இல்லை, ஆள் சிரிக்கிறத பார்த்தா
நம்ம வீட்டில் நடப்பு எப்படா இவருக்கு தெரியும் நினைக்கிறேன். இதை விட்டு வீட்டை விட்டு ரோட்டுக்கு வந்தோன்னு வச்சுங்க. அன்றைக்கி ஒரு நாள் ராஜபாளையம் போயிருந்தேயா. அன்றைக்கி நம்ம வக்கீல் அம்மா வந்து அவங்க எப்போவுமே கரெக்டாக கோர்ட்டுக்கு போவாங்க, நேரத்துக்கு கரெக்டாக போயிடுவாங்க. அது மாதிரி அன்றைக்கி வேகமாக அவங்க 2 வீலரில் வேகமாக அவங்க சத்திய வழியில், அதனால் அந்த ரோடு ரூலெல்லாம் கரெக்டாக ஃபாலோ பண்ணி சல்லுன்னு போயிட்டுருக்காங்க. டீ கடையில் நின்றுக்கிட்டு இருக்கேன், பார்க்குறேன், ஐயோ போகிறாங்களே, வேகமாக போகிறாங்களே வக்கீலம்மா அப்படின்னு நினச்சிக்கிட்டு இருக்கேன். எதிர்த்தாப்பில் ஒருத்தன் ராங் ரூட்டில் வர்றான், வேகமாக வர்றான். ஐயோ இவங்க சத்தியத்தை பின்பற்றவங்களா இருக்கே, இவங்க எப்படா என்னடா ஆகும் அப்படி நினச்சிக்கிட்டு இருக்கும்போது டக்குன்னு அப்படி ராங் சைடு போய் லெஃப்ட் சைடு வந்து சாமர்த்தியமாக தப்பிச்சாங்கயா. ஈஸியாக தப்பிச்சு வெளியில் வந்துட்டாங்க. பாருங்க, சும்மா சத்தியம் நீங்கள் வந்து உட்காந்துருக்காங்க. இன்னைக்கு நீங்கள் பார்த்துருக்க முடியுமா? சாமர்த்தியம் ரோட்லையும் சாமர்த்தியம் தான். சரி, அங்கே விட்டு ஏன் ஒரே ஒரு விஷயத்தை சொல்லி முடிக்கிறேன். எங்கே போனாலும் சாமர்த்தியம் இருந்தால்தான் முடியும். அரசியல் எடுத்துக்கங்க, சாமர்த்தியம். இவங்களுக்கு கோர்ட்டுன்னு சொன்னல, வக்கீலின் வாதமே வெளிச்சம். அங்கே உண்மையே வெளிச்சம்னு யாரும் சொல்லலை. சட்டம் என்பது ஒரு இருட்டறை, அதில் வக்கீலின் வாதமே வெளிச்சம். அப்படின்னா என்ன அர்த்தம்? சாமர்த்தியமாக பேசுனாங்க, இல்லைன்னா பொங்கல் தான், கேஸ் முடிஞ்சிச்சு, இவங்களுக்கு காசு வந்துடும், அவன் அவுட்டு, இவங்க கட்சிக்காரன் அவுட்டு, முடிஞ்சு போச்சு. அதனால் எங்கே போனாலும் சரி, அரசியலில் சாமர்த்தியம் இல்லாட்டினா ஒன்றும் செய்ய முடியாது. ஒரு முறை முன்னாடி இங்கே தமிழில் ரொம்ப நல்லா பேசக்கூடிய காளிமுத்து அவர்கள் அமைச்சராக இருந்தபோது மதுரையில் ஒரு கூட்டத்தில் பேசுகிறார். திமுக அமைச்சர்களை கேள்வி பண்ணி பேசுகிறார். அவர் ஒரு ஊரில் ஒரு பெரிய சிங்கம் இருந்துச்சு. அந்த சிங்கம் உடம்பு முழுசு ஒரே நாத்தம். புளியை கூப்பிடுது, ஏ புளிங்க வா, மோந்து பாரு, என் உடம்பு நாற்று அடிக்குதா இல்லையான்னு. அது மோந்து பார்த்துட்டு, ஐயோ பயங்கரமாக நாற்று அடிக்குது அப்படின்னு. ராஜாவை பார்த்தே நாற்று அடிக்குன்னு சொல்லி ஒரே அடி அடித்து கொண்டு விடுது. அடுத்து கரடியை கூப்பிடுது. ஏற்கனவே புளி செத்து போனதை கரடி பார்த்துக்கிட்டு இருக்கு. வந்து இல்லை மணக்குது ராஜா, எப்படி மணக்குது தெரியுமா அவங்க மேலே அப்படிங்குது. பொய்யா சொல்கிறேன்னு சொல்லி அதுக்கு ஒரு அடி. ஒன்றா செத்துக்கிட்டு இருக்கு வரிசையா. நம்ம நரி அண்ணன் வர்றாரு, வந்தோடனே கேட்குறாரு, என்ன நாத்தடிக்குதா இல்லையா? நரி சொல்லுது, நேத்தே கேட்டிருக்கலாம்லங்கய்யா. சாமர்த்தியம் பாருங்க, நேத்தே கேட்டிருக்கலாம்ல. ஏன்? இன்னைக்கு எனக்கு ஜலதோஷம் தெரியல ஒன்றுமே, அதனால் நேத்தே நீங்கள் கேட்டிருக்கலாம் அப்படின்னு சொல்லுது. அப்படின்னு சொல்லிட்டு இந்த மாதிரி தான் திமுக அமைச்சர்கள் எல்லாம் சொன்னாங்க. அடுத்த நாள் கலைஞர் வந்து டெல்லிக்கு போகிறதுக்கு ஃப்ளைட் ஏறுறதுக்காக போகிறார். அப்போ இந்தியன் எக்ஸ்பிரஸ் சீனியர் எடிட்டர், சீனியர் நிருபர் அவர்கிட்ட கேட்குறாங்க, என்ன அமைச்சர் காளிமுத்து உங்களெல்லாம் நரின்னு சொல்கிறாரு, சாமர்த்தியம். கலைஞர் என்ன சொல்கிறாரு, இதுக்கெல்லாம் பதில் சொல்லாமல் எப்படி சொல்கிறார் அவர்? இங்கே வாங்க, பக்கத்தில் வாங்க, எனக்கு ஒரு கேள்வி இருக்குது, கேட்டு சொல்லணும் அவர்கிட்ட, காளிமுத்துக்கிட்ட. என்ன? அதெல்லாம் இருக்கட்டும், நாங்கள் நிறைய அதெல்லாம் இருக்கட்டும், அந்த நாத்தம் பிடிச்ச சிங்கம் யாருன்னு அவர்கிட்ட கேட்டு சொல்லுங்கன்னாரு. இதுதான் சாமர்த்தியம். எல்லா இடத்திலும் வெற்றி பெறுவது. இவங்க நினைக்கிறாங்க சத்தியத்துக்கு எதிர் சாமர்த்தியம், அது கிடையாது. மங்களம்னா அமங்கலம், அசத்திய வழி கிடையாது. இது சாமர்த்திய வழி, இது அசத்திர வழி, எல்லா இடத்தையும் வெற்றி அடையக்கூடிய வழி. அதனால் அனைவரும் சாமர்த்திய வழிதான் சிறந்தது என்பதை வாழ்க்கையில் நாம் பார்த்திருப்போம். ஐயா அவர்களும் கட்டாயமாக சாமர்த்திய வழியே சிறந்தது என்று தீர்ப்பு கொடுப்பார் என்று நம்பி வாய்ப்பு நல்கியதற்கு என்னுடைய நன்றிகளை தெரிவித்துக் கொண்டு விடைபெறுகின்றேன். நன்றி, வணக்கம். போகிற போக்கிலே இன்னும் ஒரு பிடிச்சிக்கிட்டார். அவர் சொன்னதுக்காக நான் தீர்ப்பு கொடுக்க முடியாது. அவர் என்னுடைய மாணாக்கர் தான். ஆனால் இங்கே எனக்கு மார்க்கு போடுறாரு, நான் தான் அவருக்கு மார்க்கு போடணும். அவர் அங்கடங்களே சுற்றி நல்லா பேசினார், நல்ல செய்திகளை சொன்னார். ராமாயணத்திலேருந்து ஒன்று, மகாபாரதத்திலேருந்து ஒன்று, அரசியலிருந்து ஒன்று, அப்படியே சுற்றி வர்றாரு.
வீட்டுக்குள்ளே ஒன்று எல்லா கையிலையும் வந்துட்டார். நல்லா தான் இருந்துச்சு. ஆனால் கடைசியாக போனது தான் தப்பு. அதை கழிச்சிட்டு இப்போ சாமர்த்திய வழியில் தப்பிச்சாக பாருங்கள். சைக்கிளில், 2 வீலரில். வாங்க ஜான்சி அம்மா. நடுவர் அவர்களே, எதிரணியிலிருந்து சகோதரர் அன்பு அண்ணே ரொம்ப அழகாக கதையாக விட்டு போனார். அதில் ஒன்றே ஒன்று எனக்கு ரொம்ப பிடிச்சிச்சு. உங்கள்கிட்ட எல்லாம் சொன்னார், அதை வேற சொன்னார், எல்லாரும் அதை கடைப்பிடிங்க அப்படின்னு சொன்னார். சரிம்மா சாரிம்மா, சரிம்மா சாரிம்மா. வீட்டில் 2 நாள் தொடர்ச்சியாக சொல்லி பாருங்க, என்ன நடக்கும்? சத்திய வழியில் நாங்கள் வாழ்ந்து கொண்டு இருப்பதனால்தான் நீங்கள் எங்களோடு குடும்பம் நடத்தி கொண்டு இருக்கிறீர்கள். சரிமா சாரிமா என்று நீங்கள் சொல்லிக்கிட்டே இருந்தீங்கன்னா எல்லாரும் நீதிமன்றத்துக்கு போயிடுவாங்க. உங்கள் வீட்டுக்காரர் வந்திருக்காரா? இல்லை, கேட்டு தெரிஞ்சுக்கிறதுக்கு பார்க்குறேன். இல்லை, அவர் சொல்லி கொடுக்குறாரு பாருங்க, சரிமா சாரிமாவா. என்னங்க, நாங்கள் சத்தியவதிகள்ங்க. அதாங்க உங்களை போல ஆளுகளெல்லாம் மேடை போட்டு லைட்டு போட்டு பேசிட்டு போயிருக்கீங்க. எங்கள் அண்ணி உங்கள் கூட இன்னும் குடும்பம் நடத்திக்கிட்டு இருக்காங்க. அதே ஒரு பெரிய சத்திய வழியில் நடக்கிறதுக்கு ஒரு பெரிய சான்று அல்லவா? என்ன பேசுறீங்க நடுவர் அவர்களே? சத்திய வழியில் செயல்படுவோர் நேர்மையோடும் மன தைரியத்தோடும் செயல்பட்டு வெற்றி வாகை சூடுவார்கள். அதாவது நடுவர் அவர்களே, ஒரு 10 நாளைக்கு முன்னால் நடந்த சம்பவத்தை சொல்லுகிறேன் நான். எங்கள் மாவட்டம் விருதுநகர் மாவட்டத்தில் அருப்புக்கோட்டை டிஎஸ்பி, ஒரு பெண் டிஎஸ்பி, பெயர் காயத்ரி என்று. அந்த அம்மா ஒரு ஆர்ப்பாட்டக்காரர்களை போய் அடக்குவதற்காக செல்கிறார்கள். அந்த ஆர்ப்பாட்டக்காரர்களால் அவர்கள் தாக்கப்படுகிறார்கள். இவங்களை மாதிரி சாமர்த்தியசாலியாக இருந்திருந்தால் அந்த அம்மையார் தனக்கு கீழே உள்ள ஆய்வாளர்களையும் சார்பு ஆய்வாளர்களையும், அதாவது எஸ்ஐயையும் இன்ஸ்பெக்டர்ஸையும் அனுப்பி அடக்கிட்டு வாங்கடான்னு சொல்லிட்டு அவங்க பாட்டுக்கு ஆஃபீஸுக்கு போயிருந்திருக்கலாம். அந்த அம்மா அப்படி போகலை. சத்திய வழியில் நின்று ஆர்ப்பாட்டத்தை அடக்கி ஆர்ப்பாட்டம் செய்தவர்களை அரெஸ்ட் பண்ணி கொண்டு வந்தாங்க பாருங்க. அதாங்க சத்திய வழி. சாமர்த்திய வழின்னா உங்களை மாதிரி ஜால்ரா போட்டு தலையை தட்டிட்டு கீழே குனிஞ்சுக்கிட்டு போயிருந்திருக்கணும். இல்லை. 2வது உதாரணத்தை சொல்கிறேன். வயல்நாடு. இப்போ நம்ம எல்லாரும் மனசு வருத்தப்பட்டுக்கிட்டு இருந்தோம். அதில் நம்ம கூடலூரை சேர்ந்த நர்ஸ் சபீனா என்ற ஒரு செவிலியர் அங்கு சென்று, அதுதாங்க முக்கியம், ஆண் செவிலியர்கள் அங்கு இல்லை. அதாவது சூரன்மலை ஆற்றை கடக்க வேண்டும். ஜிப்லைன் மூலம், இராணுவத்தினர் தயாரித்த ஜிப்லைன் மூலம் ஆற்றை கடந்து சத்திய வழியில் இருப்பதால் தான், மனதில் தைரியமும் நேர்மையும் உத்தமத்தோடு இருந்தால் தான் சார் அந்த இடத்துக்கு போய் எல்லாத்தையும் காப்பாத்துனாங்க. இல்லைன்னு சொல்லுங்க. ஏன் அவங்க இவர் சொன்ன மாதிரி அவங்க வீட்டுக்காரரு, அவங்க புள்ள, அவங்கள மட்டும் பார்த்துக்கிட்டு சாமர்த்தியமாக வீட்டில் இருந்துக்கிட்டு டிவி பார்த்துக்கிட்டு வயநாட்டை பார்த்துக்கிட்டு இவங்கள மாதிரி இருந்திருக்கலாம்ல? அந்த அம்மா இருக்கல. வரலாற்றில் இடம்பெற வேண்டும் என்றால் சத்திய வழியில் சென்றால் தான் வரலாற்றில் இடம்பெற முடியும். சத்திய வழியில் இருக்கணும். அப்படி இல்லை நடுவர்களே, நீங்கள் சத்திய வழியில் நடந்தால் வரலாற்றில் கண்டிப்பாக இடம் பிடிப்பீர்கள். நடுவர்களே, நேர்மையான வாழ்க்கை வாழணும் என்று நாங்கள் சத்திய வழி சொல்கிறோம். நேரத்திற்கு ஏற்றார் போல வாழணும் என்று சாமர்த்தியவாளிகள் சொல்கிறார்கள். வாழ்க்கையில் எப்படினாலும் வாழலாம் என்று சொல்வது சாமர்த்திய வழி. வாழ்க்கையில் இப்படித்தான் வாழ வேண்டும் என்று ஒரு வரையறையை சொல்வது சத்திய வழி. மன நிறைவான வாழ்வை தருவது சத்திய வழி. பதற்றமான வாழ்வை தருவது சாமர்த்திய வழி. பிழையின்றி வாழணும் என்று சொல்லிக் கொடுப்பது சத்திய வழி. பிழைப்பிற்காக எப்படி என்றாலும் வாழலாம் என்று சொல்லிக் கொடுப்பது சாமர்த்திய வழி. சத்திய வழி மலர் பாதை அல்ல. மலர் பாதை அல்ல. முட்கள் இருக்கும், மேடு பள்ளங்கள் இருக்கும். ஆனால் அதில் சற்று தடுமாறலாம். ஆனால் தடம் மாறுவதில்லை.
சத்திய வழியில் இருப்பவர்கள் எப்பொழுதும் தடமாற மாட்டார்கள். சாமர்த்தியவாதிகள் பிறரின் திறமையான வாய்ப்பை குறுக்கு வழியில் தன்னுடைய, இவங்க சொல்றாங்களே எங்க திறமை இல்லைங்க, குறுக்கு வழியில் சாதித்து வெற்றி வாகை சூடுவார்கள். ஆனால் கடைசி வரை அது நிரந்தரமாக இருக்காது. நடுவர் அவர்களே, குறுக்கு வழியில் வாழ்வு தேடிடும் குருட்டு மனிதர்கள் அவங்கதான். நடுவர் அவர்களே, சத்தியம்தான் உயர்ந்தது என்று வால்மீகி சொல்கிறார். உள்ளத்தில் உண்மை ஒளி உண்டாகின் வாக்கினிலே ஒளி உண்டாகும் என்று முண்டாசு கவிஞன் பாரதி சொல்கின்றான். வாய்மை எனப்படுது யாதெனில் யாதென்றும் தீமை இல்லாத சொல்லல் என்று எம்பெருமான் தெய்வ திருமகன் வள்ளுவர் கூறுகிறார். உள்ளன்று வைத்து புறம் ஒன்று பேசுவார் உறவு கலவாமை வேண்டும் என்று அன்பு வள்ளலார் கூறுகிறார். சொல்றாங்கப்பா, பொய் சொல்லி செய்ய முடியுமா? முடியும். அவர்களை நாம் வாழ்க்கை பாடமாக மனதிற்குள் ஏற்றுக்கொண்டால் கண்டிப்பாக சத்திய வழியில் ஜெயிக்க முடியும். நடுவர் அவர்களே, பொய் சொல்லி தப்பித்துக் கொள்ளாதே, உண்மை சொல் மாட்டிக்கொள் என்று சுவாமி விவேகானந்தர் சொல்கிறார். இவர்கள் வழியை நாம் பின்பற்றினால் கண்டிப்பாக வாழ்க்கை பயணத்தில் வெற்றி வாகை சூடலாம். வாழ்க்கை பயணத்தில் சாமர்த்திய வழியில் நடப்பவர்களுக்கு 1000 சுகங்கள் இவர்கள் 3 பேருக்கு வந்தது போல வரும். கண்டிப்பா வரும் சாமர்த்தியசாலிகளுக்கு. ஆனால் அந்த சுகங்களின் நிழலாக அழிவு தொடர்வதை யாராலும் தடுக்க முடியாது, யாராலும். ஆனால் அந்த சுகம் ஆணவத்தை வளர்க்கும், அச்சத்தை தவிர்த்து தீமைக்கு அடிகோலும். ஆனால் சத்திய வழி உள்ளும் புறமும் உண்மையாகவே இருப்பார்கள். சத்திய வழியில் நடப்பவர்கள் உத்தம நிலைக்கு போகலாம். நடுவர்களே, உயர்ந்து உயர்ந்து போவார்கள். சில தடைக்கற்கள் இருக்கத்தான் செய்யும். அதை தடைக்கற்களை படிக்கட்டுகளாக மாட்டிவிடும் சத்திய வழி. சத்தியத்திற்கு ஒப்பான தவம் ஒன்றுமில்லை. நடுவர்களே, சத்திய வழியில் வாழ்பவர்கள் அறவழியில் மனசாட்சியோடு வாழ்பவர்கள். எழுத்தாளர் ஜெயமோகன் எழுதிய அறம் என்ற நூலில் இருந்து யானை டாக்டர் என்ற ஒரு நாவலை நான் வாசித்தேன். அந்த டாக்டர் வி கிருஷ்ணமூர்த்தி ஒரு வெட்டினரி டாக்டர். அவர் காட்டிலே வாழ்றவர், விலங்குகளுக்கு வைத்தியம் பார்த்து வாழ்கிறவர். விலங்குகளுடைய சுவாசத்தை வைத்து அவைகளுக்கு என்ன என்று தேடி கண்டுபிடித்து அதுகளுக்கு உதவி செய்யக்கூடிய ஒரு டாக்டர். அவர் எழுதுகிற அந்த கதையில் வருது, ஜெயமோகன் எழுதுறாரு, ஒரு நாள் இரவு ஒரு யானை குட்டி வீட்டின் வெளியே நிற்கிறது. இரவு வேளை இவர் வீட்டினுள் இருக்கிறார். யானையின் சுவாசத்தை அறிந்து வெளியே ஓடி வருகிறார். ஒரு குட்டி யானை நின்று கொண்டு இருக்கிறது, காலில் காயத்துடன் நின்று கொண்டிருக்கிறது. உடனே அவர் உள்ளே போய் மருத்துவ பெட்டியை எடுத்து வருகிறார். அதற்கு சிகிச்சை அளிக்கிறார். சிகிச்சை அளித்தால் அந்த காலில் இருந்து ரத்தம் சொட்டு சொட்டுன்னு சொட்டிக்கிட்டு இருக்குங்க. யானைக்கு காலில் அடிபட்டால் அதனுடைய ஆயுசு நாட்கள் குறைந்து போகும். அது எப்படின்னா, அதனுடைய கால் பாதத்தில் சுற்றுலாவுக்கு வந்த, காட்டிற்குள் வந்த சிலர் மதுபானம் அறிந்துவிட்டு அந்த பாட்டில்களை தூர வீசியதில் உள்ள அந்த சில்லு காலில் பட்டு அதுக்கு காயமுற்றிருக்கிறது. அதை பார்த்து அதற்கு சிகிச்சை அளித்து அந்த யானை குட்டியை அனுப்பி வைக்கிறார். யானை குட்டி வெளியே செல்கிறது. அதை சுற்றி 20 யானைகள் இருந்து பிளறி விடை கொடுத்ததாம் சந்தோஷமாக. அதுதான் சார் அறம், அதுதான் அறம். அதாவது மனிதர்களின் வெற்றியை நிர்ணயிக்கும் அறம் உயிர்மை நியாயம் கொண்டது. கேட்கும் திறனற்ற மற்ற உயிரிடத்தும் சத்திய வழியில் செயல்படுவோர்களே வெற்றியாளர்கள். சத்தியம் எப்பொழுது வெல்லும் என்று சொல்லி வாய்ப்பளித்த அனைத்து நல் உள்ளங்களுக்கும் நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். நம்ம யானையாக பறக்காம போயிட்டோம். வாஸ்தவம் தானே, காட்டுக்குள்ளே யானைப்பட்ட பாடு. ஜெயமோகன் எழுதின கதையை வச்சுக்கிட்டு ஒரு நடப்பு தான், அதை சிறப்பாக சொல்லி முடிச்சுட்டாங்க. அது மட்டும் இல்லை, இது நேரிய வழி, சரியான வழி, வெற்றிகரமான வழி. இந்த சத்திய வழியில் தான் எல்லாமே காரியம் நடக்கும் அப்படின்னு என்ன ஒன்று இவர் சொன்னதுக்கு பதில் சொல்லாமல் போயிட்டாங்க. குறுக்கு வழியில் நீங்கள் போனீங்களே அப்படின்னாரு. அதுக்கு பதில் சொல்லியிருக்கணுமா இல்லையா? அது ஒரு சத்திய வழி.
எதுக்காக அவரை சிரமப்படுத்துவானே அவனு விட்டுட்டார். வக்கீல் அந்த வாதத்தை எப்படி திருப்பணுமோ அப்படி போட்டாங்க, அவ்வளோதான். வாங்க ராஜகுமார் வாங்க. பத்மஸ்ரீ தமிழறிஞர் ஐயா அவர்களே, பட்டிமன்ற அறிஞர் பெருமக்களே, மிகச்சிறப்பான முறையில் புத்தக கண்காட்சியை நடத்தி மகிழ்ந்து கொண்டிருக்கின்ற மாவட்ட நிர்வாகத்தை சார்ந்த அதிகாரிகளே, தமிழ் வளர்த்த மதுரையில் தமிழ் கேட்க வருகை தந்திருக்கின்ற என் தமிழ் சொந்தங்களே, உங்கள் அனைவருக்கும் அன்பின் வணக்கம். இன்னும் கொஞ்சம் நல்லாவே கைதட்டலாம். நடுவர் அவர்களே, ஒரு சாமர்த்தியம், இது ஒரு சாமர்த்தியம். எனக்கு வழக்கறிஞர் ஜான்சி மேடம் வந்தாங்க. அவங்க தன்னைத்தானே சத்தியவதின்னு சொல்கிறாங்க. இந்த சத்தியம் உண்மை நேர்மைன்னு பேசிக்கிட்டு இருக்கவங்க எல்லாமே நான் தான் நல்லவன், நான் தான் நல்லவன், நான் தான் நல்லவன், மற்றவங்க எல்லாம் கெட்டவங்கன்னு சொல்லிக்கிட்டே இருப்பாங்க. ஆனால் நாங்கள் உண்மையை பேசிக்கிட்டு இருக்கோம், அவ்வளோதான் விஷயம். தன்னை பற்றி பெருமையாக பீத்திக்கிறதுங்கிறது தான் இவங்களோட வேலை. எனக்கு என்ன ஒரு கேள்வி, இவங்க வழக்கறிஞராக இருக்காங்க, கோர்ட்டுக்கு போகிறாங்களா? அவங்க வேற சத்தியவதி, கோர்ட்டில் போய் வாதாடுறாங்களா? உண்மைதான் பேசுறீங்களாம்மா? உங்ககிட்ட சிக்கின அந்த கிளைண்ட் என்ன பாடுபடுவான்னு தெரியல. ஆனால் இவங்க அரசு வழக்கறிஞர், ரொம்ப சிக்கலாக தான் இருக்குது. நடுவர் அவர்களே, இன்னொரு எங்கள் ஐயா ஒன்று சொன்னாங்க, சரிம்மா சாரிம்மான்னு மனைவி கிட்ட சொன்னால் நல்லதுன்னு உண்மையே பேசுனாங்க. அவங்க கேட்குறாங்க, எத்தனை நாளைக்கு சொல்லுவீங்க? நான் இப்போ சொல்கிறேன், 20 வருஷமாக நான் சொல்லிக்கிட்டு இருக்கேன், நான் நல்லா இருக்கேன். கை தட்டினவங்க எல்லாம் அதே மாதிரி தான் இருப்பாங்கன்னு நினைக்கிறேன். உங்களை பார்க்கும்போதே தெரியும். எங்க யதார்த்தமான வாழ்க்கையை பேசணும். அவங்க சில தத்துவங்கள் எல்லாம் பேசுனாங்க. அதில் ஒரு விஷயம் சொன்னாங்க பாருங்க, சத்திய வழி மலர்பாதை அல்ல, புட்கள் இருக்கும். அதைத்தான் நாங்களும் சொல்றோம். சத்திய வழியில் நீங்க போகும்போது உங்க பாதையில நிறைய முள்ளு போட்டிருப்பாங்க. எவனாவது உங்களுக்கு வேண்டாதவன், உங்களுக்கு எதிர்கட்சியில் இருக்கிறவங்க கூட இருக்கலாம், உங்க சொந்தக்காரங்களா இருந்தாலும் இருக்கலாம், நீங்க இருக்கிற இடத்துல ஏதாவது ஒரு முட்களை போடுவாங்க. எங்க முள் இருக்கு எங்க கல் இருக்குங்கிறத கண்டுபிடிக்கிறதுக்கு சாமர்த்தியம் தேவைங்கிறத நாங்க சொல்றோம். அதுதான் புத்திசாலித்தனம். நீங்க என்ன ஒன்று சொன்னாங்க, அந்த வயநாடு நிலைச்சரிவில் சபீனாங்கிற ஒரு நர்ஸ் போனாங்க, வைத்தியம் பார்த்தாங்க. அது அவங்க சத்தியவதி. ஏன் நீங்க போகல? நீங்க சத்தியவதி தானே, நீங்க ஏன் போகல? எத்தனை பேர் இருக்காங்க? இல்ல உங்க அணியில என்ன 2 பேர் இருக்காங்க. வீட்டுக்காரர் வேணான்ட்டாராம். அப்ப பாருங்க, அவங்க சத்தியவதின்னு சொல்லுவாங்களா, வீட்டுக்குள்ளே இருப்பாங்களா? அப்ப என்ன, அந்த நர்ஸ் சபீனாவுக்கு அந்த கயர் இருக்குல்ல, கம்பியில கயர் கட்டி இருக்காங்க, அதுல போய் அந்த வைத்தியம் பார்க்கக்கூடிய அளவிற்கு சாமர்த்தியமும் தைரியமும் இருந்தது. அதனால போனாங்க, அந்த இடத்துக்கு போனோங்கிற அந்த உணர்வு இருந்தது. நீங்க சத்தியம் நல்லவன், நாங்க எல்லாம் உலகத்திலேயே உத்தமே, அதுதான் யதார்த்தத்தை பேசுங்க. இதுல வேற இந்த யானை டாக்டர் கதை, யானை டாக்டர் கதை டாக்டர் கே அற்புதமா ஜெயமோகன் சார் எழுதியிருப்பாங்க. ரொம்ப அற்புதமான கதை. அந்த கதை என்னது, யானைக்கு என்ன நோய்ங்கிறத அந்த டாக்டர் புரிஞ்சுக்கிட்டார். யானை டாக்டரை புரிஞ்சிருக்கு. 2 பேருக்கும் இடையில் இருக்கிற புரிதல் என்பதுதான் நம் வாழ்க்கையினுடைய சாமர்த்தியம். மற்றவர்களின் உணர்வுகளை புரிந்து கொள்கிற தன்மை, அதைத்தான் நாங்க சொல்றோம். நீங்க அது இல்லை இது இல்லை. அந்த அம்மா திருக்குறள் வேற, என்ன தமிழ் பேராசிரியை முதல்ல என்ன சொன்னாங்க, பொய்யாமை பொய்யாமை ஆற்றின் அறம்பல செய்யா. ஏன்னா திருக்குறளை சொல்லியாச்சுன்னா எல்லாம் சரின்ட்டு. ஏன் அதே திருக்குறள் தான் சொல்லியிருக்காரு, பொய்மையும் வாய்மை இடத்த அப்படின்னா புரை தீர்ந்த நன்மை பயக்கும் எனின். என்னங்கப்பா, ஒருத்தருக்கு நல்லது செய்யறதா இருந்தா நீ பொய் சொல்றதுல தப்பு இல்ல. வீட்டம்மா சமைச்சு வச்சிருக்கிற சாப்பாடு நல்லா இல்லைன்னாலும் நல்லா இருக்குன்னு சொன்னா அடுத்த வேளை சாப்பாடு கிடைக்கும். இதுதான் திருவள்ளுவர் சொல்லி இருக்காரு. பொய் சொல்றதுங்கிறது அதானுங்க. வீட்டம்மா புதுசா ஒரு சாரி கட்டிட்டு வந்திருக்கு, பாக்குறதுக்கு கன்றாவியா இருக்கு. அது சாரி வாங்க போகும்போது நம்ம கூட தான் போனோம், நம்மளை சிரமப்படுத்தி வாங்கினது எப்படி நல்லா இருக்கும்? அந்த சாரி அது கன்றாவியா கட்டிட்டு எங்க எப்படி இருக்கு? கல்யாணத்தன்னைக்கு கட்டின பட்டு சாரியை விட இது சூப்பரா இருக்கு சொன்னா அடுத்த சேலை வாங்குறதுக்கு நம்மளை கூப்பிடாது. இல்லைன்னா வாங்க திரும்பவும் அதே கடைக்கு போவோம்னு கூப்பிடுமா இல்லையா? அப்ப பிரச்சனையிலிருந்து தப்பிக்கிறதுக்கு சில விஷயங்களை நாம செய்துதான் ஆகணுங்க.
நீங்க அரங்கத்துக்கு முன்னாடி பாருங்க, நிறைய பேர் உட்கார்ந்து இருக்கிறீங்க, நிறைய சகோதரர்களும் சகோதரிகளும் நிக்கிறீங்க. அரங்கத்தில் இருக்கிற இந்த சேர்ல இத்தனை பேர் தான் உட்கார முடியும். கொஞ்சம் சீக்கிரமா வந்தா உட்கார்றதுக்கு இடம் கிடைக்கும்ங்கிறத யோசிச்சு முன்னாடி வந்தவங்களுக்கு இடம் கிடைச்சு. இது புத்திசாலித்தனம், இது சாமர்த்தியம். வாழ்க்கையிலே அப்படித்தாங்க. எந்த இடத்துக்கு எப்ப போனோம், எந்த இடத்துக்கு போகக்கூடாது, எந்த இடத்துல எப்படி உட்கார்ந்து இருக்கணும் அப்படிங்கறதெல்லாம் நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம்னா சரியா இருக்கும். என்னன்னா இந்த நேர்மையா இருக்கிறோம்னு சொல்றாங்கல்ல, இவங்க இப்படியே தான் இருப்பாங்க. தன்னை மாதிரியே மற்றவங்களும் இருக்கணும்னு நினைப்பாங்க. குடும்பத்துக்கு ஆகாது, குடும்பத்துக்கு ஆகாது. ஏதாவது உதாரணம் இவங்க நல்லது சொன்னாங்கன்னு நினைக்கிறீங்க, எதுவுமே சொல்லல. குடும்பத்துக்கு ஆகாது, இருந்து விடாதீங்க. அப்படி வளவு சுழிவு நெளிவு எல்லாம் தெரிஞ்சிருக்கணுங்க. அதான் ஒரு ஆங்கிலத்தில் ஒன்று சொன்னாங்க, சர்வைவல் ஆஃப் த பிட்டஸ்ட்னாங்க. சூழ்நிலைக்கு தகுந்தவாறு தன்னை தகவமைத்துக் கொள்பவனால் மட்டும்தான் வாழ்க்கையில் வெற்றி பெற முடியும். இருக்கிற இடத்தை அனுசரிச்சு போகணும், யாரோட இருக்கிறோங்கிறத புரிஞ்சு பேசணும், இல்லைன்னா சிக்கல் தான். இப்ப சத்திய வழியிலே இருந்தாச்சுன்னா சில விஷயங்களை செய்யவே முடியாது. வியாபாரம் பண்றாங்க, வியாபாரத்தில் சில விஷயங்களை நம்ம செஞ்சுதான் ஆகணும். அதுக்குத்தான் என்ன சொன்னாங்க, வியாபார யுக்தின்னாங்க. தொழில் பண்ணும்போது அதுக்கு திறமைன்னாங்க. மார்க்கெட்டிங் நாங்க, விளம்பரம் பார்க்கிறோம்ல, விளம்பரம் பார்த்தானே நம்ம கடைக்கு போறோம். அதனால சில மக்களை கவர்வதற்கு சில விஷயங்களை செஞ்சுதான் ஆகணும். ஆனா வேலை வாங்குறதுக்கே ஒரு திறமை வேணும் தெரியுமா? ஆபீஸ்ல மேனேஜர் இருக்கிறார், கீழே ஒர்க் பண்றவங்கள வச்சு மீட்டிங் போடுறாருன்னு வச்சுக்கோங்க. அவர் சொல்றார், இந்த ஒர்க்கை ஒரு வாரத்துக்குள்ளால நம்ம முடிச்சு ஆகணும்னு. நமக்கு தெரியும் ஒரு வருஷம் ஆனாலும் அது முடியாதுன்னு, நல்லாவே தெரியும். எஸ் சார், எஸ் சார், டெஃபினெட்லி சார், ஷுவர் சார், நம்ம செஞ்சிடலாம் சார், இப்படி சொன்னோம்னா அந்த கம்பெனியில் தொடர்ந்து வேலை பார்க்கலாம். உண்மையை முகத்துக்கு நேரா சொன்னோம் சார், ஆமா நீங்க சொல்றது மாதிரி ஒன்றும் நடக்காது, செய்யவே முடியாதுன்னு சொன்னோம்னா அவன் நம்ம சீட்டை கழிச்சிருவான். அப்ப இருக்கிற இடத்துக்கு தகுந்தவாறு மேனேஜர் என்ன பண்ணுவாரு, வேலை பார்க்கறவன்ட்ட வந்து சொல்லுவாரு, எங்க நீங்க நல்லா வேலை பார்க்குறீங்க, நீங்க நல்லா வேலை பார்க்குறீங்க, அடுத்த ப்ரொமோஷன் உங்களுக்கு தான் கிடைக்கும்னு. அப்ப அவன் வேலை பார்ப்பான். இதே மாதிரி எல்லார்ட்டையும் சொல்லுவார். இது வேலை வாங்கக்கூடிய திறமையை தவிர மற்றது ஒண்ணுமே இல்லைங்க. நான் ஆசிரியரா இருக்கிறேன், என் மாணவர்கள்ட்ட சொன்னேன், ஹரிச்சந்திரன் கதை இருக்குல்ல, ஹரிச்சந்திரன் கதையை சொன்னேன். உருக்கமா ஒரு நாள் முழுக்க சொல்லிட்டு, உருக்கமா அப்படி பண்ணா இப்படி பண்ணா, மனைவி விற்க வேண்டிய நிலைமை வந்து பையன் இறந்து போயிட்டான், சிரமப்பட்டான், சுடுகாடு வரைக்கும் போனான் அப்படின்னு சொல்லிட்டு, இதுல இருந்து நீங்க என்ன நினைக்கிறீங்கன்னு. சார் ஒரு உண்மை தெரியும் சார், உண்மையும் சத்தியமும் பேசியாச்சுன்னா கடைசி வரைக்கும் கஷ்டப்படணுங்கிறது நமக்கு இதுல இருந்து தெரியுதுன்னா. சத்தியம் பண்ணா பிரச்சனை தானே இருக்கு. ஹரிச்சந்திரன் கதையில அப்படியே ஆமா, பசங்க அதான் புரிஞ்சுக்கிறான். அதான விஷயம், யதார்த்தமான விஷயத்தை நீங்க என்னன்னா, புயல் வரக்கூடிய நேரங்கள்ல நேரா நிற்கக்கூடிய மரங்களை எல்லாம் ஒடிச்சு கீழே தள்ளிரும். புயலுக்கு வளைந்து கொடுக்கிற மரங்கள் மீண்டும் வாழும். இடத்துக்கு தகுந்தவாறு வளைந்து கொடுத்தால் நம்மால் நிலையாக மீண்டும் நிற்க முடியும், இல்லைன்னா அடிபட்டு கீழே விழுவோம். பாருங்க வண்டி ஓட்டுனது சார் அழகா சொன்னாங்க. நீங்க எல்லாருமே நகை போட்டிருக்கீங்க, சுத்தமான தங்கத்துல நகை செய்ய முடியுமா? சுத்தமான தங்கத்துல நகை செய்ய முடியும்னு நினைக்கிறீங்க, கொஞ்சம் செம்பு சேர்க்கணும். நம்மால் கொஞ்சம் அதிகமே சேர்த்துருவாங்க, அது வேற விஷயம். அப்ப கொஞ்சம் செம்பு சேர்த்தா மட்டும்தான் நகையே செய்ய முடியும், பயன்படுத்த முடியும். இல்லன்னா சாமர்த்தியம்ன்றது செம்புன்றீங்க. ஆமாய்யா, கொஞ்சம் செம்பு சேர்த்தாத மட்டும் தானே நம்ம பண்ண முடியும். அது சரியான நமக்கு தேவையான நகையை உருவாக்குவதற்கு. அப்ப வாழ்க்கையில் வாழ்றதுக்கு அது கண்டிப்பா தேவைங்கிறத நாங்க சொல்றேங்க. என்ன ஒன்று சொல்றேன், சில நேரங்களில் உறவுகள்கிட்ட நம்ம பழகும் போது உண்மையை பேசக்கூடாது. சொந்தக்காரன் வந்து நீ நல்லா இருக்கியான்னு கேட்டான்னா நமக்கு ஏதாவது சிக்கல் இருந்தா கூட சொல்லிடக்கூடாது. நல்லா இருக்குன்னு சொல்லுங்க. நல்லா இல்லைன்னு ஏதாச்சும் பிரச்சனையை சொன்னா அவன் அட்வைஸ் பண்ண ஆரம்பிச்சிருவான். பின்னாடி போய் சொல்லுவான், பாத்தியா அப்படிதான் நான் அப்பவே சொன்னேன், நல்லா இருக்குன்னு சொல்லிட்டா சிக்கல், பரவாயில்ல நல்லா இருந்துட்டு போயிடுவாங்க. நடுவர் அவர்களே, இப்போ சார் டாக்டராக இருக்கிறார், டாக்டர்கிட்ட ஒரு பேஷண்ட் போகிறாங்கன்னு வச்சுக்கோங்க. டாக்டர்கிட்ட ஒரு பேஷண்ட் அடிபட்டு பழைப்பானா இல்லையாங்கிறதே தெரியல, கொண்டு வரும்போது டேய் முடிஞ்சிடும், சீக்கிரம் முடிஞ்சிடும், அவ்வளவுதான் அப்படின்னு உண்மையை பேசுனா அவன் உடனே போயிடுவான். டாக்டர் பயப்படாத சரி பண்ணிடலாம், இதெல்லாம் ஒரு சாதாரண விஷயம். எங்கள் ஊரில் ஒரு டாக்டர் இருந்தார், யார் வந்தாலும் சொல்லுவார், டாக்டர் கைவலி நிறுத்தி விடுவோம், கால் வலி நிறுத்தி விடுவோம், வயிற்று வலி நிறுத்தி விடுவோம், ஒரு நாள் நெஞ்சு வலின்னா அதையும் நிறுத்தி விடுவோன்ட்டாரு. எது வந்தாலும் அவனுக்கு பாசிட்டிவா நீங்க பேசணுங்க.
பாசிட்டிவா பேசி அவனுக்கு நம்பிக்கை கொடுக்கணும். நம்ம நோயின்னு பிள்ளைகளுக்கு மருந்து கொடுக்குறோம் இல்ல, தாய்மார்கள் இருக்கீங்க, மருந்து கொடுக்கும்போது டேய் இது 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 வந்து ஆன்டிபயாட்டிக், இது மருந்து, இதை சாப்பிட்டா நோய் குணமாகும்னா சொல்றோம். இல்லடா. அதனால தான் என்ன சொல்றோம், இனிப்பு சேர்த்து கொடுக்குறோம். சுகர் கோட்டட் மெடிசின் சொல்றோம். அப்படின்னா என்ன அர்த்தம்னா, இனிப்புக்குள்ளால அந்த மருந்தையும் வச்சு பிள்ளைக்கு கொடுக்குறோம். அது மாதிரி தான் வாழ்க்கையில சாமர்த்தியம்ங்கிறது அதைத்தான் சொல்லுங்கிறத. எல்லா வகையிலும் உறவுகளோடு நம்ம எப்படி இருந்தாலும் சரி, எல்லா நிலையிலும் பார்க்கும்போது அன்போடு இருக்கணும். ஒரே ஒரு செய்தியை சொல்லி நிறைவு பண்றேன். இப்போ நம்ம என்ன பண்றோம், எல்லாருக்கிட்டையுமே அன்பு காட்டணும். இது சத்தியம்னாலும் அதை சாமர்த்தியமா செய்யணும். ஒரு கதையை மட்டும் சொல்லிட்டு நிறைவு பண்றேன். ஒரு கடை வீதியில் ஒரு அம்மா ஆரஞ்சு பழம் வித்துக்கிட்டு இருந்தாங்க. அந்த ஆரஞ்சு பழம் விற்கிற அந்த பாட்டிக்கிட்ட ஒரு இளைஞன் தொடர்ந்து ஆரஞ்சு பழம் வாங்கிட்டே இருந்தான். வாங்கும் போதெல்லாம் அவன் என்ன பண்ணுவான் தெரியுமா, ஏமா இந்த ஆரஞ்சு பழம் நீ நேற்றைக்கு தந்த ஆரஞ்சு பழம் பயங்கர புளிப்பா இருந்தது, இதுவும் அது மாதிரி தான் இருக்குது. இல்லப்பா நல்லது தானே உனக்கு தர்றேன். இல்லப்பா நல்ல ரொம்ப புளிப்பு சரியில்லை. இல்லப்பா நல்லது, இந்த பாரு ஒரு ஆரஞ்சு பழத்தை உடைச்சி நீ சாப்பிட்டு பாரு. சாப்பிட்டுக்கிட்டு சொல்ல அந்த அம்மா இது நல்லா தித்திப்பா தான் இருக்கு. அப்படியா சரி அப்படின்னு கிளம்பி வருவான். இப்படி தினமும் போயிட்டே இருந்தான். கூடவே அவன் ஒய்ஃபு கேட்குது, ஏமா நமக்கு நல்ல பழத்தை தான் அந்த அம்மா தருது, ஆனாலும் நீங்க திரும்ப அவன் சரியில்லைன்னு சொல்றீங்க, ஒரு பழத்தை உடைச்சு கொடுக்குறீங்க, அந்த அம்மா சாப்பிடுது, என்ன நடக்குது எனக்கு ஒண்ணுமே புரியலையே அப்படின்னு சொல்லும்போது அவன் சொன்னான், இந்த அம்மா காலையிலேருந்து சாயந்தரம் வரைக்கும் தெருவில் உட்கார்ந்து ஆரஞ்சு பழம் சாப்பிடு விற்குது, ஆனால் ஒத்த பழம் கூட அது சாப்பிட்டதில்லை. ஒத்த பழம் கூட என்ன வட்டிக்கு காசு வாங்கி அது வாங்குது, சாயந்தரம் அந்த வட்டி காசை கொடுத்துக்கிட்டு திரும்ப போகும்போது அதுக்கு வயிற்றுல ஒரு பழம் கூட தங்க மாட்டேங்குது. நான் இதை சொல்றதுனால ஒரு பழமாவது சாப்பிடட்டும்னு பொய் சொல்லி அதை கொடுக்குறேன் அப்படின்னு. இனி நேரம் அந்த மார்க்கெட்டில் போங்க, பக்கத்தில் காய்கறி விற்கிறவன் இருக்கான், அவன் இதை பார்த்துக்கிட்டே இருக்கிறான். ஏமா தினமும் அவன் பழத்தை குறை சொல்கிறான், இருந்தாலும் நீ சிரிச்சுக்கிட்டே அவனுக்கு பழம் கொடுக்குறான். நான் பார்க்குறேன் மற்றவங்களுக்கு நெருக்கிறதை விட அவனுக்கு நெருக்கும் போது தராசு தட்டு கொஞ்சம் கீழே இறங்குறதை நான் பார்க்குறேன், அதிகமாக நிறுத்து கொடுக்குறேன் அப்படின்னோன்னு அந்த அம்மா யார் பத்த பிள்ளைன்னு தெரியாது, நான் வந்து வேகாத வெயிலில் உட்காந்து வித்துக்கிட்டு இருக்கேன், ஒரு பழமாவது சாப்பிடட்டும்ங்கிறதுக்காக என் மேலே உள்ள பிரியத்தினால அந்த பிள்ளை பொய் சொல்லி என்னை ஏமாத்துறதா நடிக்கிறான். யாரு பத்த பிள்ளையோ என்கிட்ட அம்புட்டு பிரியமா இருக்குது, அந்த புள்ள பிரியம் காட்டுறது எனக்கு தெரியாதுன்னு நினைச்சுக்கிட்டு இருக்கான், நானும் தெரியாதது மாதிரி நடிக்கிறேன். அந்த அந்த பாசத்தை நினைக்கும் போதெல்லாம் ஆரஞ்சு பழத்தை எடுத்து தட்டுல வைக்கும் போது என்ன அறியாமலேயே ஒரு பழம் கூட வைக்கிறேன், அந்த தட்டு கீழே தாங்குது, இது பாரத்தால் கீழே இறங்குறது இல்லை, அவன் மேல் நான் வைத்திருக்கிற பாசத்தால் அந்த தட்டு கீழே இறங்குகிறது. என்னன்னா சில அன்பை புகட்டுகிற போது சில வார்த்தைகளை சொல்லுவது தப்பில்லை, அதுதான் நம்முடைய உறவுகளை நீடிக்க செய்யக்கூடிய மருந்து. வாழ்க்கைக்கும் இது பயன்படும். வாய்ப்புக்கு நன்றி, வணக்கம். ஒரு தெருவில் பழம் வைக்கிற கிழவி அந்த அம்மா எப்படி சாமர்த்தியமாக பேசியிருக்கு பார்த்தீங்களா, அது ஒரு சாமர்த்தியம். அவன் ஒரு சாமர்த்தியம், வாங்க வந்தவனும் சாமர்த்தியம், இதுவும் சாமர்த்தியம். நல்ல கதையை நல்ல தெளிவாக சொல்லிவிட்டார். நீ இதுக்கு மேலே என்னத்தை சொல்கிறது, கஷ்டம்தான். அதனால் கடைசியாக ஒரு ஆளை பேச வைக்கணும் சத்திய வழியில். ஏன்னா நமக்கு வெற்றி பெற வேண்டியது சத்தியம். நம்ம அப்படி நினைக்கிறோம், நமக்கு எல்லாருக்கும் சத்தியம் தெரியுதுல்லே. இது சத்திய கீர்த்தி பேரை வைக்கிறான் சத்தியம். அந்த காலத்தில் சத்தியவதின்னு பேர் வைப்பாங்க, இப்போ அப்படி வைக்கல, சத்திய கீர்த்தி அப்படின்னா. நமக்கு சத்தியம் ஜெயிக்கணும்னு நினைக்கிறோம், வாங்கம்மா. உலகத்தை நோக்கி நம்மை அழைத்து செல்லும் பாதைகள் என்று சொல்வார்கள். அப்படிப்பட்ட புத்தக கண்காட்சியை மிக சீரோடும் சிறப்போடும் நடத்தி கொண்டிருக்கும் மாவட்ட நிர்வாகத்தை சார்ந்த சான்றோர்களே, பதிப்பாளர் சங்கத்தை சார்ந்த பெரியோர்களே, இந்த அருமையான பட்டிமன்றத்தின் நடுவராக வீற்றிருந்து நல்லதொரு தீர்ப்பை வழங்க இருக்கின்ற எங்கள் வணக்கத்துக்குரிய ஐயா அவர்களே, இரு அணியிலும் வாதிடுவதற்காக வருகை தந்திருக்கும் சான்றோர் பெருமக்களே, இந்த அவையை நிறைத்து அமர்ந்திருக்கும் ரசிகர் பெருமக்களே, உங்கள் அனைவரையும் வணங்கி மகிழ்கின்றேன். எனக்கு முன்னால் பேசிய சாமர்த்தியசாலி ராஜ்குமார் அவர்கள் ரொம்ப அழகான நல்ல அருமையான விஷயங்களை எல்லாம் பேசிட்டு போனார். அவர் பேசும்போது சொன்னது என்ன, ஹரிச்சந்திரன் கதையை இவர் பிள்ளைகளுக்கு பாடமாக நடத்தினாராம். உடனே பையன் இதிலிருந்து என்ன தெரிந்து கொண்டாய் கேட்ட உடனே உண்மை பேசுனா இவ்வளவு கஷ்டப்படணும்னு நினைச்சேன் அப்படின்னு பையன் சொன்னானா. அப்ப வாத்தியார் எப்படி பாடம் நடத்தியிருக்காருன்னு தெரியுதா?
உண்மையை தானமா சொல்லி ஹரிச்சந்திரன் கதையை பாடமா நடத்துற நோக்கமே வேற. ஒரு சாதாரண மகன் மகானாக உயர்ந்தது ஹரிச்சந்திரன் கதையை கேட்டு என்று அழுத்தம் திருத்தமா சொல்லி கொடுக்காம ஏனோ தானோன்னு சொல்லி கொடுத்துருக்காரு. பையன் கேட்டான், உண்மையா பேசுனா வாழ்க்கையில கஷ்டப்படணும்னா. நடுவர் அவர்களே, ஹரிச்சந்திரன் கதை எந்த காலத்திலையும் நடந்திருக்கலாம், இல்ல அது கதையாகவே இருக்கட்டுமே. அது நடந்து எத்தனையோ ஆயிரம் ஆண்டுகளுக்கு பிறகு கரெக்டா நான் பேசல டீ வருது பாத்தீங்களா, இதான் சத்திய சோதனைங்கிறது. இல்ல உங்களுக்கு இருக்கு, கவலைப்படாதீங்க. குறுக்க வந்துருச்சு இல்ல சத்தியத்துக்கு குறுக்க. ஐயா, ஹரிச்சந்திரன் கதை எத்தனையோ ஆயிரம் ஆண்டுகளுக்கு முன்னால நடந்திருக்கலாம். ஆனா இப்ப வரைக்கும் மதுரையை சுற்றி இருக்கின்ற, ஏன் எல்லா ஊர்களுக்கும் சுற்றி இருக்கிற கிராமங்களில் ஹரிச்சந்திரன் கதை கேட்கப்பட்டும் பாடப்பட்டும் நடிக்கப்பட்டும் வருகிறது என்றால் தமிழ் மரபு என்பது சத்தியத்தை காப்பாற்றுகின்ற மரபு என்பதற்கு எடுத்துக்காட்டு தான் சத்திய ஹரிச்சந்திர நாடகம். என்னமோ வந்து ரெண்டு பேரும் மாத்தி மாத்தி யானையை கட்டி யானையை அவுத்து யானை கதையெல்லாம் சொல்லிட்டு போனாரு. ஆனா நடுவர் அவர்களே, எவ்வளவு பெரிய பிரம்மாண்டமான அந்த விலங்கு, அது ஒரு சின்ன சங்கிலிக்கு கட்டுப்பட்டு கிடக்கும் தெரியுமா? அது நினைச்சா அத்துட்டு வெளியே வர முடியும். ஆனால் அந்த சங்கிலியை சத்திய சங்கிலியாக மதித்து அந்த யானை கட்டுப்பட்டு இருப்பதால் தான் நாம மாபெரும் திருவிழாக்களில் ஊர்வலம் நடத்தி கொண்டிருக்கிறோம். அது அவ்வளவு பெரிய மிருகத்துக்கு தெரியுது, இந்த மிருகங்களுக்கு ரெண்டு பேருக்கும் தெரியலையேன்னு வருத்தப்பட்டேன். அதில் அதுக்கு முதல்ல பேசின மருத்துவர் அன்புநாதன் ஐயா வந்து ஒரு விஷயம் பேசினார். அவர் நிறைய இலக்கியங்கள் எல்லாம் பேசினார். அவர் பேசும்போது என்ன சொன்னாரு? விநாயகர் ஞானப்பழம் வாங்குவதற்கு சாமர்த்திய வழியில போனாராம். அம்மா அப்பாவை சுத்தி வந்தாரு, பழம் கிடைத்தது. அது சாமர்த்திய வழியா? நான் இங்க இருக்கிற சபையை பார்த்தே கேட்கிறேன், நம்ம அம்மா அப்பா நமக்கு உலகம், யாராவது இல்லைன்னு சொல்லுவோமா? அதாங்க சத்தியம். அந்த சத்தியத்தை செய்தார், அதனால் அவருக்கு ஞானப்பழம் கிடைத்தது. அதை சொல்லி கொடுத்துருந்தா செஞ்சிருப்பாருல்லம்மா, முருகனே செஞ்சிருப்பாரம்மா. ஆமா, வியாபாரம் வணிகம் இதிலெல்லாம் செய்யப்படுகின்ற விளம்பரங்கள் சாமர்த்திய வழியினார். அது இருக்கலாம். இந்த பாத்தீங்களா, நம்ம சுத்தி எத்தனை கடை இருக்குன்னு. அதில் அந்த மதுரைக்காரங்களுக்குன்னு ஒரு ஸ்டைல் உண்டு பாருங்களேன். இந்த பக்கத்தில் உள்ள கடையில் எழுதி போட்டிருக்கு பாருங்க, வா பங்கு பருகலாம் நொங்கு, என்ன அழகா எழுதி போட்டிருக்காங்க பாருங்க. அது கூட அது அழகா சொல்ல தெரியுதுல்ல. இது வந்து அந்த பாசத்தின் அடிப்படையில் வரக்கூடியது. நடுவர் அவர்களே, சாமர்த்தியமாக செயல்படுபவர்கள் ஜெயிச்சதா நினைக்கலாம், ஆனா அது நடக்காது. கடைசியில சத்தியம் வந்து நிற்கும். ஏன் தெரியுமா? நான் போன தீபாவளிக்கு புடவை எடுக்க போனையா, போய் எடுத்துட்டு எனக்கு ஒரு 5000 ரூபாய், 5000 தான், வெறும் 5000 ரூபாய்க்கு ஒரு சாரி எடுத்தேன். கடைக்காரன் நொந்துருப்பாரு, வாங்கிட்டேன். எங்க மாமியாருக்கு 1000 ரூபாயில் ஒரு சாரி எடுத்தேன். 1000 ரூபாய் எடுத்தேன். வாங்கிட்டு என்ன செஞ்சேன், இது அப்படியே கொண்டு போனால் அந்த அம்மா ஏதாவது நம்மளை தப்பாக நினைக்கும்னு சாமர்த்தியமாக அந்த ராஜ்குமார்லாம் பேசுகிறாரு, சாமர்த்தியமாக வாழ்ந்தா ஜெயிச்சிடலாமேன்னு காரில் ஏறிட்டு அந்த பில்லை கிழிச்சு அந்த 5000 ரூபாயை கிழிச்சு 1000 ரூபாயில் ஒட்டி 1000 ரூபாயை கிழிச்சு 5000ல் ஒட்டி கொண்டு போய் எங்கள் மாமியார் கையில் கொடுத்துட்டு காலில் விழுந்துட்டேன். அத்தை, தீபாவளி பரிசு வச்சுக்கோங்க. சாமர்த்தியம். நம்மளை பற்றி எவ்வளோ பெருமையாக நினைப்பாங்க. என் மருமக மாதிரி உண்டா 5000 ரூபாய்க்கு எனக்கு எடுத்திருக்கா சொல்லட்டும்னு விழுந்து எந்திரிச்சேன். அந்த அம்மா மாராசியா இருன்னு சொல்லிட்டு அடுத்த நிமிஷம் சொல்லுச்சு, எனக்கு எதுக்குமா 5000 ரூபா சேலை, நீ தான் நாடு காடுன்னு பட்டிமன்றம் அங்கே எங்கன்னு போயிட்டு வர, இந்த 1000 ரூபா சேலையை நான் வச்சுக்கிறேன், 5000 ரூபா சேலை நீ வச்சுக்கோன்னு கொடுத்துருச்சு. கடைசியில் 1000 ரூபாய் என் கையில் வந்துச்சு. ஏமா உங்க மாமியார் எப்படி இருப்பாங்க? ஐயா, சாமர்த்தியமா ஜெயிக்கலாம்னு நினைச்சேன், ஆனா சத்தியம் வந்து நின்றுச்சு. இவரு பெருசா பேசுறாரு, பொய் சொன்னா ஜெயிச்சிடலாமா? யாரு? ராஜ்குமார் அருமையா சொன்னார். மனைவி ஏதாவது ஒரு புடவை கட்டிட்டு வந்தா நல்லா இருக்கு, கன்றாவியா இருக்குமா, அவர் சொன்னது பார்த்தீங்களா, கன்றாவியா இருக்குமா, ஆனா நல்லா இருக்குன்னு பொய் சொல்லுவாராம். அது கன்றாவியா தான் இருக்கும், ஏன்னா அவ அக்கா வாங்கி கொடுத்த சேலை அவளை மாதிரி தானே இருக்கும், அவ வாங்கி கொடுத்தது அது அப்படித்தான் இருக்கும். ஆனா சமையல் சாப்பிட்டுட்டு நல்லா இருக்குன்னு சொன்னா வீட்டில் சாப்பாடு கிடைக்கும்னு சொன்னார் பார்த்தீங்களா, அது வீட்டில் நடக்கும். வீட்டில் எங்க வீட்டில் நான் வெங்காய சாம்பார் வச்சேன் முத நாள், எங்க வீட்டில் சாப்பிட்டுட்டு ரொம்ப நல்லா இருக்கேன்னாரு. மறுநாள் கொஞ்சம் வேலை இருந்தது, சமைக்க முடியல, நேத்தே நல்லா இருக்குன்னு சொன்னார்ல, அதே வெங்காய சாம்பாரை கொண்டு வந்து வச்சுட்டேன். சாப்பிட்டோன்னு என்னம்மா நேற்று வெங்காய சாம்பார், இது இன்னைக்கு வெங்காய சாம்பார், இது ஆனியன் சாம்பார்னு சொன்னேன். யூனியன் மாதிரி ஆனியன் சாம்பார். உண்மையை தானே சொன்னேன். வாழ்க்கையை சமாளிப்பதற்கு உண்மையை பேசி பழகணுமே தவிர எல்லாம் நாங்கள் சாமர்த்தியமாகவே சமாளிப்போம்னு சொன்னால் அது மகிழ்ச்சியாக இருக்காது. சத்தியத்துக்குள்ள சாமர்த்தியம் இருக்குன்றீங்க. ஆனால் சத்தியம் தானே நிற்கணும்.
அதானங்கய்யா முக்கியம். அதுல எனக்கு என்ன வருத்தம்னா, அவங்க 2 பேரை கூட விட்டுருங்க, நம்ம அன்புநாதன் சாரையும் ராஜ்குமார் சாரை கூட விட்டுருங்க. அண்ணன் போய் அந்த அணியில உட்கார்ந்துருக்காரு பாருங்களேன். அண்ணன் பொய்யே சொல்ல மாட்டார், எப்பவும் உண்மைதான் பேசுவாரு. ராஜா அண்ணன் போய் அந்த அணியில உட்கார்ந்துட்டாரேன்னு தான் எனக்கு வருத்தமா இருக்கு. இன்னைக்கு உண்மை சொல்றதுக்காக இங்க வந்திருக்காராம். உண்மை சொல்லணும்னா எங்க அணியில இருந்திருக்கணும் ஐயா. அவர் அங்க போய் உட்கார்ந்துட்டாரே, நான் வருத்தப்படுறேன். நம்முடைய வேதங்கள் சொல்லக்கூடிய உண்மை என்ன தெரியுமா? சத்தியம் வத தர்மம் சர. சத்தியம் தான் முதல்ல, சத்தியமே பேசு, அதுக்கப்புறம் தர்மம் செய். இதைத்தான் நம்முடைய வேதங்கள் உணர்த்தி கொண்டிருக்கிறது என்றால் முழு முதலாக நிற்கக்கூடியது சத்தியம். அதனால தானே நம்முடைய இதுல வச்சிருக்கிறோம், நம்முடைய நினைவு சின்னத்துல என்ன வச்சிருக்கிறோம்? வாய்மையே வெல்லும், சத்தியமேவ ஜெயத்தேன்னு வச்சிருக்கமே தவிர அறிவு வெல்லும், புத்திசாலித்தனம் வெல்லும் அப்படியெல்லாம் போடல. சத்தியமேவ ஜெயத்தே, வாய்மையே வெல்லும் என்று வைத்திருக்கிறார்கள் என்றால் சத்தியம்தான் வாழ்க்கையில் வெற்றியை தரும். நடுவர் அவர்களே, இந்த சத்தியம் உண்மை அப்படிங்கிறதுக்கு ஆங்கிலத்தில் ஒரு சொல்லுதான், ட்ரூ, ட்ரூத், அவ்வளவுதான். ஆனா தமிழ்ல பாத்தீங்கன்னா அவ்வளவு நுட்பமாக பொருள் சொல்கின்றார்கள். வாயால நேர்மையாக இருந்தால் வாய்மை, உடலால் நேர்மையாக இருந்தால் அது மெய்மை, உள்ளத்தால் நேர்மையாக இருந்தால் அது உண்மை. உண்மை, மெய்மை, வாய்மை மூன்றும் சேர்ந்ததுதான் சத்தியம். அப்போ உடல், சொல், வாக்கு எல்லாவற்றிலும் உண்மையாக இருக்க வேண்டும் என்பதை போதிப்பது சத்தியம் என்பதை மறந்துவிடக் கூடாது. வீட்டுக்குள்ள பிரச்சனை வருதே பொய்யினால தான் வரியா. வீட்டில் இருக்கிற பையன் ஒரு நாள் காலேஜ் கட் அடிச்சுட்டு சினிமாவுக்கு போயிட்டான். அவன் அப்பாவுக்கு தெரிஞ்சு போச்சு. அவன் ஃப்ரெண்டு பார்த்துட்டு வந்து சொல்லிட்டாரு, பையன் தியேட்டரில் நிற்கிறான்னு. இவர் வந்த உடனே பையனை மிரட்டினாரு, டேய் ஏன் இவ்வளோ லேட்டு காலேஜ்லேருந்து வர, ஒரு முக்கியமான ப்ராஜெக்ட் இருந்துச்சுப்பா, அது செஞ்சுட்டு வர லேட் ஆயிடுச்சு. அவன் புத்திசாலித்தனமாக பண்ணான், நேற்று வச்ச ப்ராஜெக்ட்லாம் காட்டினான். ஆனால் அப்பா சொன்னார், டேய் போய் சொல்லாத, நீ வெற்றி தியேட்டரில் கோட் பார்த்துக்கிட்டு இருந்திருக்க, அப்பா மாமா பார்த்துட்டு வந்திருக்காரு, அவர் தான் உன் பின் சீட்டில் உட்காந்துருக்காரு, நீ போய் சொல்லாதன்னாரு. இவன் சொன்னான், இல்லப்பா அது எப்படி உட்கார முடியும், நாங்கள் உட்கார்ந்தது தானே கடைசி வரிசை, எங்களுக்கு பிறகு எப்படி உட்கார முடியும்னு உளறிட்டான். இந்த சாமர்த்தியமா தப்பிக்கலான்னு நினைப்பாங்க, ஆனா கடைசியில் உண்மை சத்தியம் வந்துதான் முன்னால் நிற்கும். நடுவர் அவர்களே மிக அழகாக சொல்வார்கள், சாமர்த்தியமா எல்லாத்தையும் சாதிக்கலாம் அப்படின்னு. ஒரு அழகான கதை உண்டு. ஒரு திருடிட்டு அலையிறவன், ஆனா ஒரு துறவிட்ட போய் அவர் வணங்கி நிற்கிறான். அவரை பார்த்தாலே இவனுக்கு பிடிக்குது. போய் வணக்கம் சொன்ன உடனே அவர் துறவி சொன்னார், என்னப்பான்னார், நான் திருட, எனக்கு நான் பின்பற்றக்கூடிய ஏதாவது ஒரு வழி காட்டுங்கன்னா. உடனே அவர் சொன்னார், சரி நீ எப்படியோ இருந்துட்டு போ, எந்த சமயத்திலும் சத்தியமே பேசுன்னு சொன்னார். சரின்னு கேட்டுக்கிட்டான். ஆசீர்வாதம் வாங்கிட்டு திருடனா இருந்தாலும் சரி நான் சத்தியமே பேசுறேன்ட்டு வந்துட்டான். வந்தவன் அன்னைக்கு அரண்மனையில் திருடுறதுக்காக போறான். ராஜா இருக்கிற அரண்மனையில் திருடுறதுக்காக உள்ள ஏறுறான். அப்ப அரசர் ராஜா வெளியில மாறு வேடத்துல சுத்தி வந்தவர் இவனை பிடிச்சிட்டாரு. டேய் நீ யாரு அப்படின்னாரு. நான் ஒரு திருடன். எதுக்கு வந்திருக்க? அரண்மனையில் திருடுறதுக்கு. அப்படியா, நானும் ஒரு திருடன் தான், வா 2 பேரும் சேர்ந்து திருடுவோம். ராஜா சேர்ந்து 2 பேரும் உள்ள போனாங்க. கருவூலத்துக்குள்ள போனாங்க. உள்ள ஒரு அழகான பெட்டி இருந்தது. திறந்து பார்த்தா 3 மாணிக்க கற்கள் இருந்தது. அந்த கல்லை பார்த்த உடனே அந்த திருடன் சொன்னா, நான் உன்னை எடுத்துக்கிறேன், ஏன் கூட வந்ததுனால நீ ஒரு கல்லை எடுத்துக்கோ, பாவம் கஷ்டப்பட்டு சேர்த்து வச்சிருக்கான், அந்த ராஜாவுக்கு உன்னை மிச்சம் வச்சிருவோன்னு பூட்டி வச்சுட்டு 2 பேரும் வெளியே வந்துட்டாங்க, போயாச்சு. மறுநாள் அரசவை கூடிய போது அரசன் மந்திரியை கூப்பிட்டான். ஏதோ அரண்மனையில் திருட்டு போனது போல பேச்சு வருகிறது, போய் சரி பார்த்துட்டு வாங்க, எல்லாம் சரியா இருக்கான்னு பார்க்க. மந்திரி வந்து பார்த்தாரு, அந்த பெட்டியை திறந்து பார்த்தாரு. 3 கல் இருக்க வேண்டிய இடத்துல ஒன்னே ஒன்று இருந்தது. எவனோ எடுத்துட்டான். இந்த ஒன்னையா மிச்சம் இருக்குன்னு சொல்லுவானே, நம்ம அடிச்சிருவோன்னு அவன் அடிச்சிட்டார். மந்திரி அடிச்சுட்டு வெளியே வந்து சொன்னார் ராஜா கிட்ட, ராஜா 3 கல்லு, பெரிய மாணிக்க கல்லு 3 தொலைஞ்சு போச்சுன்னார். உடனே அரசர் சொன்னாரு, 3 கல்லும் தொலைஞ்சு போச்சா? ஆமா, திருட எடுத்துட்டு போயிட்டான். உடனே அரசர் அந்த கல்லை எடுத்து வச்சாரு. அந்த திருடனை பிடிச்சி கொண்டு வந்தாங்க. நீ எத்தனை கல் எடுத்த? நான் 1 எடுத்தேன். மீதி 1 எங்க இன்னொரு திருடன் கொண்டு போயிட்டான், மீதி 1 நாங்க வச்சோம் அப்படின்னு அவன் சத்தியமா சொன்னான். ஆனால் தவறு செய்து சாமர்த்தியமாக எடுத்துக்கொள்ளலாம் என நினைத்த மந்திரிக்கு பதவி போனது. ஆனா திருட்டுல கூட நேர்மையா இருந்தான் பாருங்க, அந்த திருடனுக்கு ஒரு பதவி கொடுத்து ராஜா உயர்த்தினார் என்றால் சத்தியம் எப்போதும் நமக்கு உயர்வை தரும். நடுவர் அவர்களே, ஒரே செய்தியை சொல்லி முடிச்சிடுறேன். காந்தி மகான் அவரு பாபு ராஜேந்திர பாலாஜி அவர்கள், ராஜேந்திர பிரசாத் அவர்கள் சொல்றார், பாபு ராஜேந்திர பிரசாத் சொல்றாரு, காந்தியடிகள் சத்தியத்தை வாழ்நாளில் போதித்தவர்.
அவர் சொன்னாரு, ஆங்கில அதிகாரிகள் ரகசியமாக யாருக்கும் தெரியாம சில கோப்புகளை நம்முடைய போராட்டத்துக்காக தருகிறார்கள் என்று சொன்னபோது காந்தி அதை பெற்றுக்கொள்ள கூடாது, தவறான வழியில் வருகின்ற எந்த கோப்புகளையும் நீங்கள் பெற்றுக்கொள்ள கூடாது என்று சொல்லி தன் வாழ்நாள் மூலமாக நம்முடைய வாழ்க்கையில் சத்தியத்தை போதித்தவர் மகாத்மா காந்தி என்று பாபு ராஜேந்திர பிரசாத் சொல்கின்றார் என்றால், நடுவர் அவர்களே, ஹரிச்சந்திர புராணம் எழுதிய வீர கவிராயர் அழகா சொன்னாரு, உண்மை பேசினா என்ன கிடைக்கும்? சோதனை தான் வரும்னு எல்லாரும் சொல்லியாச்சு. ஒரே விஷயம், உண்மை பேசினால் என்ன கிடைக்கும்? சொர்க்கம் கிடைக்கும். மொத்தத்தில் சொல்லி முடிச்சிருவாங்க. உண்மை பேசினால் சொர்க்கம் கிடைக்கும். ஆனா ஒருத்தன் சொன்னா சொர்க்கம் இல்ல, நரகத்துக்கு தான் போவேன், நீ உண்மை பேசினால் நரகத்துக்கு தான் போவேன்னு சொன்னா கூட நான் உண்மையைத்தான் பேசுவேன் என்று சொன்னான் ஹரிச்சந்திரன். பதி இழந்தனம், பாலனை இழந்தனம், பெற்ற நிதி இழந்தனம், இனி எமக்குல என்று நினைக்கும் கதி இழக்கினும் கட்டுரை இழக்கினேன் என்றான். மதி இழந்து வாய் இழந்து அருந்தவன் நின்றான் என்று ஹரிச்சந்திரன் பேசியதாக எனக்கு எல்லாம் போச்சு, ஊரு போச்சு, உலகம் போச்சு, என் பிள்ளைகள் போச்சு, எனக்கு சொர்க்கம் கிடைக்காது, நரகம்தான் கிடைக்கும் என்று சொன்னால் கூட கடைசி வரைக்கும் நான் என்னுடைய சத்தியத்தை விடமாட்டேன் என்று ஹரிச்சந்திரன் சொன்னார் என்று கூறுகிறார் என்றால், அப்படிப்பட்ட சத்தியம் பேசுகின்றவர்கள் தான் நூலாக இருக்கிறார்கள். அந்த சத்தியம்தான் நம் வாழ்க்கையை நடத்தி கொண்டிருக்கிறது, வெற்றியை தேடி தருகிறது. சாமர்த்தியமாக வாழ்ந்தால் நம் நாடு வல்லரசாக இருக்கும். சத்தியம்தான் நம் நாட்டை நல்லரசாக உயர்த்தும். அப்படிப்பட்ட நல்லரசு சத்தியம்தான் தரும் என்று சொல்லி வாய்ப்புக்கு நன்றி பாராட்டி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். நாடு நல்லா இருக்கணும்னா நம்ம சத்தியம் பேசணும், வீடு நல்லா இருக்கணும்னாலும் சத்தியம் பேசணும். ஹரிச்சந்திர கதையை திரும்ப திரும்ப சொல்கிறாங்க. பாவம் ரொம்ப பாடுபடுறான் ஹரிச்சந்திரன். மொத்தமாக வச்சுக்கிட்டு ராஜா பொய்யே பேச மாட்டாராம், இன்னைக்கு போய் பேச போகிறாராம். வாங்க. பெருந்திரளாக இங்கே வருகை தந்து அமர்ந்து இந்த நிகழ்ச்சியை கண்டு கேட்டுக்கொண்டு இருக்கக்கூடிய நின்று மதுரை வாழ் தமிழ் சொந்தங்களே, உங்கள் அத்தனை பேருக்கும் என்னுடைய அன்பான வணக்கம். ஆளாளுக்கு கதை விடுறதுன்னு ஒரு நிலைமை வந்துருச்சு. அதில் ரேவதி சுப்புலட்சுமி அவர்கள் நான் பொய்யே சொல்கிறது இல்லைன்னாங்க. ஏதோ நான் ஹரிச்சந்திர வீட்டில் குடியிருக்கிற மாதிரியும், நான் பொய்யே சொல்கிறது இல்லைன்னு இவ்வளோ காலம் உங்களை நம்ப வச்சுருக்கேன் பாருங்கள், அதுதான் சாமர்த்தியம்ன்றது. இதுக்கு பேர் தான் சாமர்த்தியம். அது போய் பேசுங்கன்னு எங்கள் அணியில் சொல்லவே இல்லை, புத்திசாலித்தனமாக நடந்துக்கங்கன்னு சொல்லும். இது ரெண்டுக்கு நிறைய வித்தியாசம் இருக்குது. தேவையில்லாமல் வாயை கொடுத்து மாட்டிக்காதீங்க, இவ்வளவுதான் சொல்கிறோம். ஹரிச்சந்திரன் கதையை அவர் ஒழுங்காக சொல்லலையா? யார் சொன்னாலும் ஹரிச்சந்திரன் கதை ஒரு கதை தானே, அவர் என்ன புதுசாக சொன்னார்? இல்லை, இந்த அம்மா ஒரு கதை விட்டாங்க. ஒரு திருடன் ராத்திரி திருட போயிருக்கான், அவனை ஒரு ராஜா வழி மறிச்சிருக்கிறான். யாருன்னு அவன் உண்மை பேசினானா. இப்போ ராஜா ஏன் உண்மை பேசலை? நியாயமா இல்லையா? அவன் வா சேர்ந்து திருடுவோம்னா, இவெல்லாம் ராஜாவாக இருந்தால் நாடு விளங்குமாயா? இவன் உண்மை பேசுறான்னா அவனும் உண்மை பேசியிருக்கணும்ல. அதில் கொடுமை என்னன்னா, இவனே அந்த பொக்கிஷ அறையை போய் திறந்து ஆளுக்கு ஒரு மாணிக்கமாக எடுத்துக்கிட்டாங்களாம். இதெல்லாம் ஒரு நாடாயாது. இம்மா கதையாவது ஒழுங்கா, இவங்களுக்கு ஹரிச்சந்திரன் கதையை அவர் ஒழுங்காக சொல்லலைன்னு கம்ப்ளைண்ட்டு. உங்கள் கதையில் 1000 ஓட்டம் இருக்கு. இதுக்கப்புறம் இந்த மந்திரி வேற போய் திருடியிருக்கான். மூணாவது திருட்டு. ஒரு சத்திய வழிக்கு திருடாத கதை எதுவுமே இல்லையாம்மா? கேட்குறது பதில் சொல்லுங்க. சத்தியம் பேச வந்திருக்கீங்க, திருட்டு பொய் இல்லாத ஒரு கதை கூட கிடையாதா? மகாத்மா காந்தி கதையை சொல்லியிருக்கலாம்லம்மா. நீங்கள் எல்லாம் வந்து இந்த கட்சிக்கு 3 பேர் சேர்ந்து இதில் கோட்டு படத்துக்கு போனானா லாஸ்ட் ரோவில் தானே உட்காந்த, எனக்கு யாரும் பின்னாடி இல்லைன்னு அவன் சொன்னானா, மாட்டிக்கிட்டானா. பாருங்க, சவுண்டு வருது. இந்த மாதிரி ஒவ்வொன்றா கதைகளை சொல்லி அதில்
போன தீபாவளிக்கு 5000 ரூபாய்க்கு சேலை வாங்கியிருக்காங்க. யாரு? சத்தியவழி. 1000 ரூபாய்க்கு மாமியாருக்கு சேலை. அதை சொல்லும்போது பார்த்தீங்களா அந்த சத்தியம் எவ்வளோ அழகாக வேலை செஞ்சதுன்னு. உல்ட்டா பண்ணிட்டாங்க. நீங்கள் நல்லா யோசிங்க, இங்கே எவ்வளவு பெண்கள் இருக்கீங்க. ஒரு 40 வயசுக்காரங்க வாங்குகிற சேலையும் 60 வயசுக்காரங்க வாங்குகிற சேலையும் ஒரே மாதிரி இருக்குமா? சொல்லுங்கள், நேர்மையாக சொல்லுங்கள். மாமியார் வாங்குகிற சேலையும் மருமக வாங்குகிற சேலையும் ஒரே மாதிரி இருக்குமா? இன்றைக்கி இருக்கிற மருமகளுக்கு சேலையே வாங்குறது இல்லை. அதெல்லாம் சுடிதார், சல்வார், முக்கா பேண்ட்டுன்னு போட்டுட்டு தெரியுது. இதெல்லாம் சொல்லி ரொம்ப வேடிக்கை. யானை அந்த சங்கிலியை சத்திய சங்கிலின்னு நினச்சிருக்கான். ஆமாம், தினம் அதை பார்த்து கும்பிடுது அந்த யானை. என் சத்தியமே லட்சியமாய் கொள்ளடா. அது யானைக்கு சத்திய சங்கிலியாக இருக்கலாம். ஆனால் அந்த இத்தினூண்டு சங்கிலியை வச்சு கட்டினா பாருங்க பாகன், அவனுக்கு அது சாமர்த்திய சங்கிலி. சாமர்த்தியம் இருக்கிறதுனால தான் அவ்வளோ பெரிய யானையை கட்டி போட்டாமா. எந்த யானையம்மா நீங்கள் பார்த்தீங்க? இது சத்திய அணியை பேச வந்த இந்த அம்மா பேச வந்த உடனே டீ வந்ததுங்க. மற்ற ஜனங்கள் எல்லாம் டீ சாப்பிட்டாங்கன்னா என்ன சொல்லணும்? பாவம் சாப்பிட்டு போகிறாங்க, ரொம்ப நேரமாக உட்காந்துருக்காங்களே, அதில் சொல்லணும் எனக்கு வந்த சத்திய சோதனை. ஏம்மா, சத்திய சோதனைன்றது டீயில் இருக்கு. ஒரு கப் டீயே அடுத்த ஆளுக்கு கொடுக்காத நீங்கள் சத்தியத்தை பற்றி பேசுனீங்கன்னா தமிழ்நாடு எப்படி நம்புவாங்க? என்னென்னவோ சொல்லியிருக்கிறாங்க. அதாவதுங்க, முதல்ல இது வேடிக்கைக்கு சரி, உங்கள் பிள்ளைகளுக்கு தயவு செய்து புத்தக கண்காட்சியில் புத்தகம் வாங்கி கொடுங்க. மாய இருட்டை அகற்றுகிற மகா தீப்பந்தம் புத்தகம் அப்படின்னு ஒரு அறிஞர் சொன்னான். ஒரு தீப்பந்தம் மாதிரி இருட்டை அகற்றும். வரும்போது புத்தகங்கள் வாங்கி கொடுங்க. சத்தியம் எது, சாமர்த்தியம் எதுன்னு புத்தகங்கள் அவனுக்கு சொல்லித்தரும். நாங்கள் பேசுகிறத விட அது இன்னும் அதிகமாக சொல்லித்தரும். இந்த அம்மா, இந்த வழக்குரைஞர் சூரல் மலையிலே ஜிப்லைன் மூலம் போனார்களே, அதுதான் சத்தியவழி. அவங்க அந்த அம்மா பேர் என்ன? சபீனா. உண்மையிலே சொல்கிறேன், அதுக்கு பேர் சத்திய வழி அல்ல, தைரிய வழி. அதுதான் தைரியம். அது தைரியமாக அந்த அம்மா ஆண்கள் போக பயப்பட்ட இடத்த போனாங்க. ஆனால் போனாங்க, அது ஒரு நர்ஸாக இருந்து அவங்க கடமை. எது சாமர்த்தியம் தெரியுமா? இருந்த பாலம் அடித்து கொண்டு போனது. இராணுவம் ஒரு 48 மணி நேரத்தில் பாலம் கட்டினா பாருங்க, அதுதான் சாமர்த்தியம். ஒரு பெரிய பாலம் அடிச்சுட்டு போயிடுச்சு. அவங்க என்ன சொல்லியிருக்கணும்? இதெல்லாம் பெரிய காங்கிரீட் போட்டு தாங்க கட்ட முடியும், எங்களால் முடியாதுன்னு சொல்லலை. இராணுவம் போர்க்காலத்தில் எதை செய்கிறார்களோ அதை கொண்டு வந்து பாடுபட்ட, அதுக்கு தலைமையாக இருந்ததும் ஒரு பெண் தான். இது எதையுமே தெரியாமல் இந்த அணியே குழம்பி போயிருக்கு. ரொம்ப பரிதாபம். எனக்கு அதில் ரொம்ப வேடிக்கை என்னென்னா, சத்திய வழிக்கு ஒரு வழக்கறிஞர் பேச வந்தது தான். இப்போ எதுக்காக கைதட்டினீங்க? நான் ஒன்றும் சொல்லலையா, நான் எதுவுமே சொல்லலை. ஏன்னா கோர்ட்டுக்கு நீங்கள் போனோடனே ஒரு பைபிளோ குரானோ கீதையோ கொடுத்து என்னம்மா கொடுப்பீங்க? இப்போ கொடுக்குறதே இல்லையா? அதெல்லாம் அந்த அவ்வளோ பெரிய நல்ல புனிதமான நூல்கள், அதுக்கு ஒரு மரியாதை கொடுக்கணும்னு இப்போ எதுவுமே கொடுக்குறது இல்லையா? ஏன்னா அந்த புனித நூல்களெல்லாம் கொண்டாந்து வச்சு அதுக்கப்புறம் பொய் சொல்லக்கூடாதுன்றதுக்காக நிறைய கேள்வி. இது நீங்கள் கோர்ட்டை தினம் பார்க்குறவங்க சத்திய வழின்னு பேசுனீங்கன்னா ஒரு கேஸு கூட நிற்காதுமா. உங்களுக்கே தெரியுமில்லம்மா, கீழ் கோர்ட்டு தண்டிச்சா மேல் கோர்ட்டு விடுதலை செய்யுது. இப்போ கீழ் கோர்ட்டு சத்தியமா, மேல் கோர்ட்டு சத்தியமா? இந்த கேள்வி நீ பாமரன் கேட்பானா இல்லையா? பேசுகிறாங்க. அந்தம்மா கோயம்புத்தூர்லேருந்து வந்திருக்காங்க. சாமர்த்தியத்துக்கு நிரந்தரத்தன்மை உண்டா? எதுக்கு தான் நிரந்தரத்தன்மை இருக்குது? உலகத்தில் எதுக்காவது நிரந்தரம் இருக்கா? உண்மைங்க, எதுக்கு நிரந்தரம் கிடையாது.
அன்பேவான்னு ஒரு சினிமா வந்தது அந்த காலத்தில். எம்ஜிஆர் ஒரு இடத்துல இருந்து ஃபோன் பண்ணுவார், நாகேஷ் ஃபோனை எடுப்பார். நீ தான் அந்த டெலிஃபோன் கிராக்கியா அப்படின்வார். நான் யார் தெரியுமா பேசுகிறதுன்னு எம்ஜிஆர் கேட்பார். உடனே நாகேஷ் சொல்லுவார், டெலிஃபோனில் என்ன சினிமா படமாக காட்டுறான், யாருன்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு. இது 1965 சத்தியம். ஏன்னா அன்னைக்கு டெலிஃபோனில் சினிமா படம் காட்டலை. நாங்கள்லாம் கைதட்டி சிரித்தோம், ஆகா எப்படி நாகேஷ் ஜோக் அடிக்கிறாருன்னு. அந்த ஜோக்கை இன்றைக்கி வச்சாங்கன்னு வைங்க கோட் படத்தில். அப்பா நான் ஏன்னா டெலிஃபோனில் சினிமா படம் தான் காட்டிக்கிட்டு இருக்கான். உண்மை தானம்மா? ஒரு காலத்தில் உண்மையாக இருந்தது இன்னொரு காலத்தில் உண்மை அல்லாமல் போகிறது என்றால் உலகத்தில் எதுவுமே நிரந்தரம் இல்லை. இதில் சத்தியம் என்ன, சத்தியம் இல்லாதது என்ன? பேசுகிறதுக்கு ஒரு அணி சார். 1-2 செய்திகள். நீங்கள் இத்தனை பேர் இருக்கீங்க, உண்மையான காரணத்தை சொல்லி எத்தனை பேர் லீவு கேட்டீங்க? இன்னைக்கு ஒரு மச்சினன் வீட்டு கல்யாணத்துக்கு போவதால் அப்படி யாராவது சொல்லியிருக்கீங்களா? திடீர்னு வைத்த வலி சார், பாத்ரூமை விட்டு வரவே முடியலை. ஒரு நாள் எனக்கு எப்படியாவது லீவ் கொடுங்க, நம்ம டாக்டர் இருக்காரு சர்டிஃபிகேட் வாங்கி கொடுத்துருவோம். எத்தனை மெடிக்கல் சர்டிஃபிகேட் உண்மையான 5 ரூபா 5 அப்போ இப்போ 5 ரூபாயே இல்லையே. பிஎஃப் லோன் உண்மையான காரணம் சொல்லி பிஎஃப் லோன் போட்ட ஒரு ஆள் இருக்கான். ரிட்டையர்மெண்ட்டுக்கு மாதம் போடுவாருங்க, 1 வருஷம் முன்னாடி போடுவார். என் தங்கைக்கு திருமணம் நடக்க இருப்பதால் நீ தான் ரிட்டையர் ஆக போகிறீங்க, 1 வருஷம் முன்னாடி கூட லோன் போடுற ஆள்லாம் இருக்குது. சாமர்த்தியம் இருந்தால் தப்பிக்கலாங்க. சத்தியம் பேசினா எல்லா இடத்துலையும் இடைஞ்சல். ஏன் சொல்கிறேன்னா சத்தியம் பேசக்கூடாதுன்றது இல்லை. நீங்கள் சத்தியம் பேசினா மற்றவனும் சத்தியம் பேசுகிறவனாக இருந்தால் உங்கள் சத்தியம் ஜெயிக்கும். உங்களை சுற்றி பொய்யும் புரட்டும் பொறாமையும் வஞ்சகமும் சுற்றி வரும்போது நீ ஒருத்த மட்டும் சத்தியமான இருந்தேன்னா கண்டுபிடிச்சிடுவான்ல. இருக்கான் பாரு, கிட்ட போயிடாது. எங்கள் அணியில் ரொம்ப நல்லா பேசினார் டாக்டர் அன்புநாதன் அவர்கள். வாலி கதையை சொன்னார். அசோகவனத்திலேயே இப்படி ஒரு காட்சி இருந்தது. அனுமன் வந்தான், நான் தான் ராமதூதன்னு சீதை கிட்ட பேசினான். சீதைக்கு வந்தது யாருன்னு தெரியும். ஆனால் அதுக்கு பிறகு அரக்கியர்கள் சீதைகிட்ட கேட்பாங்க, திடீர்னு ஒருத்த வந்து இலங்கையவே எரிச்சிட்டானே உனக்கு தெரியுமான்னு. இப்போ சீதை என்ன சொல்லணும்? தெரியும், எங்கள் வீட்டுக்காரர் தான் அனுப்பி வச்சார், இன்னும் கொஞ்ச நாள் அவரும் வருவார் சொன்னாளா? ஒரே வரி. இந்த மாதிரி மாய வேலைகள் செய்வது அரக்கரின் வேலை தானே தவிர எனக்கு என்ன தெரியும்னா சொன்னாலா இல்லையா? அப்படின்னா இதுதான் சாமர்த்தியம். ஆமான்னு சொல்லலை, இல்லைன்னு சொல்லலை, இதெல்லாம் உங்கள் வேலை, எனக்கு தெரியாதுன்னு சொன்னான். இப்படி தப்பிப்பதுக்கு பேர் தான் சாமர்த்தியம். இப்போ பெண்கள் நிறைய இந்த அம்மாவே வச்சுக்கோங்களேன், ரொம்ப பிரபலமான பேச்சாளர். ஒரு ஆகாத ஊரில் இருந்து தேதி கேட்குறாங்கன்னு வைங்க. போன வருஷம் போனப்பயே சோறு கொடுக்காம அனுப்புன ஒரு ஊர் ஒரு ப்ரோக்ராமுக்கு கூப்பிட்டு சாப்பாடு போடாமல் வண்டி ஏற்றி விட்ட ஒரு ஊரில் இருந்து தேதி கேட்குறாங்கன்னு வைங்க. இப்போ நம்ம சத்திய வழி என்ன சொல்லணும்? போன வருஷம் சோறு போட்டீங்களா ஐயா, திரும்ப என்னை பேச கூப்பிட்றீங்க, அப்படித்தானே சொல்லணும். 1 மாதத்துக்கு தேதியே இல்லைண்ணா, இல்லைங்கண்ணா, 1 மாதத்துக்கு தேதி இல்லைங்கண்ணா, அப்படி தானே சொல்லுவோம். சார், உறவுகளுக்குள்ள கொஞ்சமாவது நாம் ஒரு பிடிமானத்தோடு இருக்கணும்னா சத்தியம் பேசுகிறீங்கன்னா இருக்காது. நான் உங்கள் எல்லார்ட்டையும் கேட்குறேன், உங்கள் சொந்தக்காரங்க கிட்ட எப்போவாவது உண்மை பேசியிருக்கீங்களா? அவனை பற்றின உண்மையான அபிப்பிராயத்தை சொன்னீங்கன்னா ஒரு போய் சொந்தக்காரனாக இருக்க மாட்டான். உங்கள் வீட்டுக்கு யாராவது சொந்தக்காரங்க வர்றாங்கன்னு வைங்க, உங்கள் பயலுக்கு ரூமுக்குள்ளே இருந்துட்டு வரமாட்டாங்க. டேய் மாமா வந்திருக்கார் போ சொல்ல வர. மத்தியான நேரம் அந்தாலே அங்கே வந்தான், டே என்னடா இப்படி பேசுகிற? அப்படித்தான் பேசுவேன், போயிரு. அப்படி தானே இன்றைக்கி பிள்ளைங்க பேசுது. உடனே வெளியில் வந்து நம்ம என்ன சொல்லுவோம்? உன்னை போச்சோன்னா என் மகன், அதற்கு சத்தியம். நம்ம உடனே என்ன சொல்லுவோம்? பரீட்சைக்கு தீவிரமாக படிச்சுக்கிட்டு இருக்கான். அவனே உன் மேலே அவனுக்கு உசுருனே, அவன் இப்போ தான் இருந்தாலும் போக சொல்லிச்சா, உன் மேலே அவனுக்கு உசுருனே,
ஆனால் நமக்கு உடனே ஒரு போய் அங்கே வந்து நிற்குதா இல்லையாம்மா? அவருக்கு தெரியும் இவன் ஏன் வரமாட்டான்னு. இல்லை பார்க்குற இடம்லாம் ஏதாவது கண்டிப்பார், இவனுக்கு பிடிக்காதுன்னு தெரியும். இதுதான் உண்மையே தவிர, இல்லை நான் ரொம்ப நாளைக்கு முன்னாடி பிஆர்சின்னு இந்த போக்குவரத்து கழகத்தில் வேலை பார்த்தேன் விருதுநகரில். ஒரு பெரிய ஓப்பன் வண்டியெல்லாம் நிற்கிற இடம். 2 பேர் திடீர்னு அடிச்சுக்கிட்டாங்க. அப்போது அழகர் சாமி நைனான்னு ஒருத்தர் இருந்தார், நல்ல நாமம் போட்டிருப்பார். அழகர் சாமி ரொம்ப ஜாலியான மனுஷன். அவர் தான் நடுவில் நின்றுருக்கார். இவங்களை விலக்கி விட்டுருக்கிறாரு. விலக்கி விட்டதுக்கு பிறகு என்கொயரி வந்துருச்சு. மதுரையிலேருந்து பெரிய அதிகாரிகள்லாம் வந்து என்கொயரி வச்சு அவரை கூப்பிட்டாங்க. வார்மியா, யார் யார் அடித்தது? இவர் இப்போ பதில் சொல்லணும். இவனை சொன்னாலும் கஷ்டம், அவனை சொன்னாலும் கஷ்டம். அவர் சொன்னார், ஐயா டம் டும்னு அடி விழுந்ததுங்கய்யா, வேகமாக ஓடியாந்தங்கய்யா, பாழா போன காற்று அந்நேரம் அடித்து கண்ணில் தூசி விழுந்துருச்சுங்கய்யா, கசக்கிட்டு பார்த்தங்கய்யா, சண்டை முடிஞ்சிருச்சியான்றார். சார் உண்மையை சொல்லுங்க, சத்தியவான் சாவித்திரிக்காக தான் இருக்குல்லங்க. சத்தியவான் உயிரை காப்பாற்றணும், அதுக்கே சாவித்திரி சாமர்த்தியமாக பேசினார். உண்மைதானங்க? யமதர்மன்ட்ட போய் கேட்டா, நீ என்னை ஆசீர்வாதம் பண்ணு, பிள்ளை குட்டியோட நல்லாருன்னு ஆசீர்வாதம் பண்ணிட்டான். தெரியாதனமா ஆணைக்கும் அடிசருக்கும் வேறு வழி இல்லை. இப்போ பிடிச்ச பிள்ளை குட்டியோடு இருக்கணும்னா சத்தியவானை கூட்டு போனேன்னா எனக்கு குழந்தை எப்படி வரும்? மாட்டிக்கிட்டான். அதானங்க கதை. அப்படின்னா சத்தியவான் உயிரை காப்பதற்கு சாவித்திரியின் சாமர்த்தியம் தேவைப்படுகிறது என்றார். நீங்கள் யாரை பார்த்தாலும் நினைச்சதெல்லாம் பேசிடுவீங்களாக்கும். காலையில் பேசினா சாயந்தரம் போய் மன்னிப்பு கேட்கணும். அதானுங்க நிலைமை. சத்தியம் பேசினால் சாமர்த்தியமாக மன்னிப்பு கேட்டு தப்பிக்க வேண்டுமே தவிர, அதுதான் உலக இயற்கை. முடிஞ்ச அளவு நல்லது பேசுங்க, அதை விட சாமர்த்தியமாக இருந்தீங்கன்னா தப்பிப்பீங்க என்று சொல்லி இவ்வளவு அழகாக கேட்ட உங்கள் அத்தனை பேருக்கும் நன்றி சொல்லி வணங்கி விடைபெறுகிறேன். பெரியோர்களே, இவ்வளவு நேரம் இருந்து கேட்டவர்களை பற்றி பெருமைப்படுறதுக்கு இல்லை, நின்று கேட்ட சகோதரர்களுக்கு என்னுடைய நீண்ட கும்பிடு. இது இந்த புத்தகத்தில் உள்ளாவுக்கு ஒரு மிகப்பெரிய வெற்றி. அதனால் உங்கள் எத்தனை பேரையும் பாராட்டுறேன். பேசிய 6 பேருமே கொஞ்ச நேரம் நம்மளை சிந்திக்க வச்சுருக்காங்க, சில செய்திகள் சொல்லியிருக்காங்க. சத்தியம் இன்றைக்கி ரொம்ப பாடுபட்டிருக்கு, அது படக்கூடாது இல்லைங்களா? சத்தியம் நேர்மையானது. கிறிஸ்தவ புஸ்தகத்தை எடுத்தோம்னா சத்திய வர்த்தனம்ன்றாங்க. இந்த சமயத்தில் எங்கே சத்தியம் இல்லை, சமய வழி. அது சத்திய வழி என்பது சமய வழி. ஒரு தகப்பன் தன் பிள்ளை பொய் சொல்லலாம் என்று நினைப்பானோ? தகப்பன் தான் பிள்ளை பொய்யே சொல்கிறான் அப்படின்னு சொல்லுவானோ? அவனுக்கு உண்மையைத்தான் சொல்லிக் கொடுப்பான். ஆனால் உண்மையான வழி தான் சரி அப்படின்னு இந்த 3 பேரும் அதுதான் நமக்கு சரின்னு சொல்கிறாங்க. நமக்கு அது நல்லா தெரியுது, நாம் எல்லாம் சமயம் சார்ந்த ஆட்கள். ஆனால் நமக்கு இடிக்குது, என்னடா சமயம் சார்ந்த ஆள் தான், ஆனால் வாழ்க்கையில் வெற்றி பெற முடியலையப்பா. ஒரு பள்ளிக்கூடம் இருக்குது, நம்ம வீட்டம்மா அந்த பள்ளிக்கூடத்தில் சேர்க்கணுன்றா. அந்த பள்ளிக்கூடத்தில் என்ன விதி போட்டு வச்சுருக்காங்கன்னா, 3 கிலோமீட்டருக்கு உள்ளே இருக்கக்கூடியவங்க தான் சேர்க்க முடியும், அட்ரஸ் கொடுன்னு கேட்குறான். இவங்க இருக்கிறது 6 கிலோமீட்டருக்கு அப்பால். இப்போ டீச்சர் கேட்குறாங்க, அந்த பள்ளிக்கூடத்தில் 3 கிலோமீட்டருக்கு உள்ளே இருந்தால் தான் அங்கே சேர்க்க முடியும்னு சொல்கிறாங்க. நம்ம என்ன செய்வோம்? அந்த பள்ளிக்கூடத்தில் போய் பையனை அங்கே தான் சேர்க்கணுன்றாங்க, நல்ல படிப்பும் இருக்குது. நீங்கள் என்ன செய்வீங்க?
சார் 3வது தெருவில் தான் சார் இருக்கோம், இங்கே தான் பக்கத்தில் தான் அப்படின்னு சொல்லுவீங்களா? இல்லைங்க 6 கிலோமீட்டருக்கு அங்கிட்டு இருக்கோம், நான் சட்டப்படி சேர்க்க மாட்டேன்றான். என்ன செய்வீங்க? வீட்டில் இருக்க பொம்பளைகிட்ட வந்து சொல்கிறோம், அவன் தலையில் அடிக்கிறா, இப்படி ஒரு கிறுக்க என் தலையில் கட்டி வச்சுட்டாங்களே. உன்னை நான் அனுப்பும் போதே நினச்சேன் நீ என்ன கிறித்துவம் பண்ண போகிறையோன்னு. ஏன் சொல்ல வேண்டியதானியா? அங்கே தானே என் தங்கச்சி வீடு இருக்குது, அவன் வீட்டில் இருந்து படிக்கிறான்னு சொல்ல வேண்டியதானே நீ? சொல்லுவான்ல. அப்போ என்ன செய்யணும்? அந்த அட்ரஸை கொடுக்கணும், ஒரு பொய்யை சொல்லணும். இவர் சொல்கிறாரு, போன வாரம் தாண்டி கோயிலில் சொல்லிட்டு வந்தேன், அவர் சொன்னார் பொய்யே பேசாதேன்னாரு. இந்த வாரம் நான் எப்படி போய் சொல்கிறது? அதுதான் மன்னிப்பு இருக்குல்லையா நம்ம கோயிலில். செய்யத்தக்க வேலை செய்யாமல் செய்யத்தகாதவைகளை செய்து விட்டோம், எங்களை மன்னிச்சிரும் ஆண்டவரே சொல்கிறோம்ல. மன்னிப்பு கேட்டுக்கிட வேண்டியதானே? அந்த அம்மா அவன் சாமர்த்தியமாக பேசுகிறான், நம்ம சத்தியமாக பேசுகிறோம். எது சரி சொல்லுங்க? யோசிப்பாங்கள்ல. சத்திய வழி, நேர்மையான வழி, அது தனி மனிதனுக்கு சரியாக இருக்குது. இப்போ திருவள்ளுவர், மகாத்மா காந்தி அவர் செய்த போர்க்களத்துக்கே சத்தியாகிரகம்னு பேர். அவருடைய கொள்கைக்கு சத்தியாகிரகம். ஏன்னா அரசாங்கத்தை எடுத்து போராட முடியாது. அவன் இராணுவம் வச்சுருக்கான், போலீஸ் வச்சுருக்கிறான், அதிகாரம் கையில் குவிஞ்சு கிடக்கு. அந்நிய நாட்டுக்காரன், அவனை ஏற்று போராட முடியாது. ஜனங்களை கொண்டு போய் பலியிடணும். அப்போ பலியிடுறதுனா என்ன செய்ய முடியும்? இரத்தக்களரி ஆகி போயிடும். எத்தனை பலி அப்படி இருந்துமே இந்தியாவில் சுதந்திர கட்சிக்கு எத்தனை பேர் பலியிட்டு இருக்கிறாங்க. அதனால் அவர் என்ன செஞ்சார்? கத்தியின்றி ரத்தம் என்று யுத்தம் ஒன்று வருகிறது, அதுக்கு சத்திய வழின்னு போட்டார். அவருடைய வாழ்க்கையே சத்திய சோதனைனார். இப்போ அவரை பொறுத்தமட்டும் அது சரி. நமக்கு அது சாத்தியமாகுமா? இல்லை, வாங்க நம்ம வீட்டுக்கு பொண்ணு கேட்க போகிறோம், பையன் இப்போ எவ்வளோ சம்பளம் வாங்குறான்னு கேட்குறாங்க. இப்போல்லாம் கேட்டுறான், சம்பள ரசீது இருக்குமே அதை கொடுக்க சொல்லுங்கள் கேட்டுறாங்க. ஏன் கேட்குறாங்க? பொய் சொல்லுவான்னு தெரியும். ஏன் பொய் சொல்கிறாவே? நம்ம பெரியவங்க சொல்லி வச்சுருக்குறாங்க. பொய்மையும் தான் சொன்னார் இல்லையா? பொய்மையும் வாய்மை இடத்தை சொல்லலாம். எங்கே சொல்லலாம்? கல்யாண காரியத்தில் பொய் சொல்லலாம். யார் சொல்லியிருக்கிறா? கண்ண பரமாத்மாவே சொல்லியிருக்காரியா? சொல்கிறாரு. யாரை சொல்ல சொன்னார்? தர்மனை சொல்ல சொன்னார். அதை தான் இவர் சொன்னார். தர்மனே பொய் சொன்னான். பொய் சொல்லலாம் அப்படின்னு சொல்லுது, வேதம் சொல்லுது. சாமர்த்தியமாக இருந்தான்னு சொல்லுது. இது பாருங்க, கிறிஸ்தவ பைபிளில் பயண யாகம் இருக்கும். விடுதலை பயணம் அப்படின்னு ஒரு புத்தகம் இருக்குது உள்ளுக்குள்ளே. அதில் என்னடானா, எகிப்திலிருந்து விடுதலை பெற்று போகிறாங்க. அப்படி போகிற ஆட்கள் நெடுநாள் அடிமைப்படுத்திக்கிட்டு இருந்தான். போகிறதுக்கு முன்னாடி அவன் என்ன செஞ்சினான்னா, எங்களை அடிமைப்படுத்தியிருந்த எகிப்தியத்தில் 2 கேள்வி கேட்குறாங்க. உங்கள்கிட்ட இருக்க, நாங்கள் சாமி கும்பிட போகிறோம், போயிட்டு திரும்பி வந்துடுவோம், உங்கள்கிட்ட இருக்கக்கூடிய வெள்ளி நகைகளெல்லாம் கொடுங்கன்றான். அன்றைக்கி வெள்ளி தான் பிரமாதமாக இருந்திருக்கு. அவங்க வெள்ளி நகையை அள்ளி கொடுத்துட்டாங்க. அது மட்டும் இல்லை, எங்களுக்கு போருக்கு வழியில் குளிர் அடிக்கும், போர்வை கொடுங்க அப்படின்னு கேட்குறான். போர்வையையும் வெள்ளி நகைகளையும் வாங்கிக்கிட்டு இவங்களை ஏமாற்றி விட்டாங்க. அப்படி ஏமாத்தினவங்களை கர்த்தர் ஆசீர்வதிச்சாரான்னா அப்படின்னா என்ன அர்த்தம்?
பொய் சொன்னால் கர்த்தரே ஆசீர்வதிக்கிறார். அப்படி சொல்கிறான். எங்கே பைபிளில் இருக்குது. திருவள்ளுவர் சொன்னார், பொய்மையும் வாய்மை இடத்த புரைதி இருந்த நன்மை பயக்குவேனின். நல்ல பொண்ணுங்க, தலை குனிஞ்சபடியே நடக்கும். கெட்டிக்கார புள்ள, நல்ல படிப்பு. நிறைய பேர் வந்து கேட்டாங்க, என்னமோ அவங்க வீட்டில் யோசிக்கிறாங்க, இன்னும் நல்ல இடம் வரும் அப்படின்னு. விட்டுறாதீங்க அப்படின்னு எவனா ஒருத்தர் சொன்னான்னு வச்சுக்கோங்க, சொல்லித்தான் பொண்ணை வெளியேற்றுவான். நமக்கு தெரியும்ல, நம்ம வீட்டில் இருக்க பிள்ளைய பார்த்து கொஞ்சம் அசம்பந்தம் பார்த்துக்கிடணும்னு சொல்லுவோமா? வீட்டில் சொன்னால் கொஞ்சம் கிசும்பு பண்ணும், அவங்க அம்மாவுக்கு அடங்காது சொல்லுவோமா? பொய்மையும் வாய்மை இடத்த சொல்கிறோம்ல. அதுக்கு ரொம்ப தெளிவாக ஒன்று சொல்லுவாங்க. இது கிரேக்க இலக்கியத்தில் ஒருத்தன் நல்லா குடிச்சு விட்டான், பயங்கரமாக குடிச்சிருக்கான். குடித்தது மட்டும் இல்லை, மகன்கிட்ட வந்து இன்னும் கொஞ்சம் போய் கல் வாங்கிட்டு வரான்றான். மகன்காரன் பார்த்தான், தகப்பன் குடித்தது மட்டும் இல்லாமல் நம்மளையும் இந்த தொழில் பழக்க சொல்கிறானே, நம்மளை குடிக்கக்கூடாதுன்னு சொல்லணும். அவன் நம்ம எதிரிலேயே குடிச்சிட்டு வந்து இன்னும் குடிடா வாங்கிட்டு வாடான்றானேன்ட்டு. இவன் பார்த்தான், கல் வாங்க போகிறேன்ட்டு போய் வீட்டில் இருந்த கழனி பானையில் இருந்த தண்ணியை ஊற்றி கொண்டு வந்து கொடுத்துட்டான். அவன் அந்த கல்லுக்கு நினச்சி பிரமாதமாக குடித்தான். ஒரு முடக்கில் தெரிஞ்சு போச்சு அவனுக்கு, இதுதான் கள்ளி பானையை கொண்டாந்துருக்கான்னு. இப்படின்னு திரும்பினான். பக்கத்தில் அருவாள் கிடந்துச்சு. மகனை வெட்டுறதுக்கு போகிறான். மகன் ஓடுறான். ஓடின மகன் அங்கே இங்கேமா ஓடுறான். இவன் பின்னாடியே வரைக்கிட்டு வர்றான். இந்த பையன் நான் நிற்கிறத பார்த்த உடனே மாத்தியார் நிற்கிறாரு, காப்பாற்றிடுவார்னு என் வீட்டுக்குள்ள நுழைஞ்சிட்டார். இப்போ நான் அவனை ஒழிக்கிறதா, வந்திருக்கிறவங்கிட்ட உன் மகன் என்கிட்ட தான்டா இருக்கான் அப்படின்னு சொல்கிறதா? அவன் நேராக வந்தது கேட்குறான் அருவாளை வச்சுக்கிட்டு. ஓ ஆத்தி, என் பையன் இங்கே வந்தானா? உன் மகனா? இல்லையா, இங்கிட்டு வந்தேன். என் பையன் இங்கே வந்தேன். இல்லையே, யாரோ ஒரு பையன் ஓடின மாதிரி தெரிஞ்சிச்சு, அந்த பக்கமாக போயிருப்பான்னு நினைக்கிறேன். வந்துக்கிட்டு போ அப்படிலாம் சொல்லணும். இப்போ நான் சொல்லிட்டேன்னு வச்சுக்கோங்க, உண்மை பேசுகிறேன், சத்திய வழி இங்கே தான் இருக்கான்ப்பா, இந்தா அப்படின்னு பிடிச்சி கொடுத்தேன்னு வச்சுக்கோங்க, அவனை வெட்டி விடுவான் மகனை. அடுத்த நாள் அவனை அடக்கம் பண்ணுறதுக்கு முன்னாடி என்னையை வெட்ட வருவான். நாசமாக போகும். நான் ஒரு குடிகாரன்னு தெரிஞ்சிருந்தோம், நீ ஒரு வாத்தியானாடா, நீ மாத்தியானா, உங்ககிட்ட படித்து உருப்படியானவானாடா, என் பிள்ளைய கொண்டு விட்டியாடா நீ. அவன் என்ன நினைக்கிறேன், நான் சொன்னதுனால தானே கொண்டா அப்படின்னா என்ன அர்த்தம்? போய் பேசு அப்படின்னு சொல்லலை அப்படின்னு நம்ம நினைக்கிறோமா? இல்லை, முக்கியமான இடத்துல பொய்யையும் பேசலாம், அது சாமர்த்தியம் அப்படின்னு சொல்லுது. நம்ம நிலைமை அப்படி இருக்குது. இப்போதான் நீங்கள் பார்த்தீங்கன்னா கம்ப்யூட்டரில் பொம்பளை பிள்ளைங்க பேசுது. பொம்பளை பிள்ளைங்க கம்ப்யூட்டரில் வேறு வந்து, ஹலோ நல்லா இருக்கீங்களா, இவன் கிறுக்கு போயிடுங்க. ஒரு பொம்பளை பிள்ளை திடீர்னு பேசணுன்னு இந்த குரலை கேட்டுக்கிட்டு இருக்கேன். ஓ, உங்களுடைய ஒர்க்கெல்லாம் பார்க்குறேன், ரொம்ப நல்லா செய்கிறீங்க நீங்கள், எனக்கு ஒரு யோசனை, உங்களுக்கும் வேலை கொடுக்கலான்னு பார்க்குறேன் அப்படின்னுது. இவன் ஒரு பொம்பளை பிள்ளை பேசுதுன்னு உடனே அதில் வேலை வேறு தர முடியுது. நீங்கள் இந்த வேலையை செஞ்சு கொடுத்துட்டீங்கன்னா உங்களுக்கு 5000 ரூபா கொடுத்துட்றேன். இவன் பார்க்குறான், சே பொண்ணுக்கு பொண்ணு ஆச்சு,
வேலைக்கு வேலையும் ஆச்சு, வரக்கூடிய சம்பளம் வரப்போகுது அப்படின்னா இவன் வேலையை நீட்டாக முடித்து கொடுத்துட்றான். இன்னொரு வேலை தர்றேன், இப்போ இந்த பணம் போடணும்ல, உங்கள் நம்பரை சொல்லுங்கள், உங்கள் நெங்க பின்ன பே மணியா, பேடிஎம்மா, பேடிஎம், அதுக்கு பேர் பேடிஎம், அவ்வளோதான். நம்பரை சொல்லுங்கள், மயக்கத்தில் சொல்லிடுறான் நம்பரை. கதை என்ன ஆகுதுன்னு நினைக்கிறீங்க? அவ்வளோதான். அவன் எங்கே பங்கு போட்டு பணம் போட்டிருக்கானோ அன்னைக்கு சாயங்காலமே போயிடுது பணம். எத்தனை பேர் பணம் போயிருக்குன்றீங்க? இப்போ இந்தியாவில் அதிக கல்வியினால் விளைந்த விலைகளில் இது ஒரு ஆபத்து பயங்கரமாக நடந்துக்கிட்டு இருக்கு. என்கிட்ட எக்கச்சக்கமான ரிப்போர்ட் வருது. எனக்கெல்லாம் ஓயாத ஃபோன் வரும், இப்போ கொஞ்சம் காசு வச்சுருப்பேன் அப்படின்ட்டு. அது நார்த் இந்தியானே போட்டு வருது. வட இந்தியாவிலேருந்து வரக்கூடிய ஃபோன் இருக்குது பாருங்கள், எக்கச்சக்கம். தொடுறதில்லை நான். அதை பார்த்ததும் ஒரு கும்பிடு போட்டுட்டு நல்லா இருப்பா அப்படின்னு தொட்டோம்னா போச்சு. நம்ம சொன்னோம், கதை முடிஞ்சிச்சு. அப்படின்னா என்ன அர்த்தம்? பிழைக்கணும் அப்படின்னா கொஞ்சம் வித்தியாசமாக இருக்கணும் அப்படின்னு தோணுதில்லை. அதுதான் இவர் என்ன சொல்கிறாரு, கண்ணன் சொல்லி கொடுத்தான், தர்மன் பேசினான். ஆனால் கதை எப்படி முடியுது தெரியுமா? அதில் அப்படி பேசியதுனால அதுவரை அவனுடைய சக்கரம், தேர் சக்கரம் ஒரு முழம் உயர்ந்து போயிருந்துச்சான். எப்போது அவன் பொய் பேசினானோ அப்போதே இவனுடைய தர்ம சக்கரம் இருக்கு, தேர் சக்கரம் கீழே இறங்கிருச்சு. அப்படின்னா இப்படி வச்சு பார்ப்போம். பொது வாழ்க்கையில் கொஞ்சம் புத்திசாலித்தனமாக தான் நம்ம இருக்கணும், கொஞ்சம் விவேகமாக இருக்கணும். என்ன சொல்கிறார்ல, சரி சாரி. நம்ம குடும்பம் நடத்தும் போது நீங்கள் கவனித்து பாருங்கள், நிச்சயமாக கொஞ்சம் அப்படி அந்த பொண்ணை வர்ணிக்கிறதுல வார்த்தை கொஞ்சம் கூடுதலாக வர்ணிக்கலாம். வர்ணித்தா கொஞ்சம் சாப்பாடு நல்லாயிருக்கும். அது மட்டும் இல்லை, அந்த சாப்பாட்டை சாப்பிடும் போதே, ஏப்பா இது நீ வச்சதானா, டேய் என்னடா அது, நாளுக்கு நாள் சுவை கூடிக்கிட்டே போகுது அப்படின்னா அவள் நினச்சிக்கிடுவா, நல்லது இருக்கேன் அமைச்சிருக்கான் நமக்கு அப்படி நினச்சிக்கிட்டாலும் வீடு சந்தோஷமாக இருக்கும் இல்லைங்களா, வாழ்க்கை சந்தோஷமாக இருக்கும். அப்படின்னா என்ன அர்த்தம்? நல்லா சொன்னார். தங்கத்தை நகை செய்யணும் அப்படின்னா கொஞ்சம் செம்பு கலக்கணும். அது மாதிரி நம்முடைய வாழ்க்கையில் கொஞ்சம் வெற்றி பெறணும் அப்படின்னா, வாழ்க்கையில் வெற்றி பெறணும் அப்படின்னு சொன்னாலே நம்முடைய சமயங்களே இப்படி சொல்லிக் கொடுக்குதே. நீங்கள் சத்தியம்ன்றது சமய வழி, அறவழி. நபிகள் சொல்கிறாரு, சொல்லலாம்ன்றாங்க நபிகள். இல்லை திருக்குறான் சொல்லுது, திருக்குறள் சொல்லுது, மகாபாரதம் சொல்லுது. அப்படின்னா என்ன அர்த்தம்? நம்ம வச்சுக்கிடுவோம், ரொம்ப நல்ல மனுஷங்க, பொண்ணு கேட்டு வந்திருக்கோம், நல்ல மனுஷன், சரிங்க, புத்திசாலித்தனமாக இருப்பாரா, கொஞ்சம் புத்தியில் குறைச்சல், ஆனால் நல்ல மனுஷன். பொண்ணு யாராவது கொடுத்துருவானாங்க. அப்போ பிள்ளைகளுக்கு, சின்ன பிள்ளைகளுக்கு நம்ம சொல்கிறது என்ன? படி, நிறைய படி. படிக்கிறது மட்டும் இல்லை, கொஞ்சம் யோசிச்சு பாரு, சிந்திச்சு பாரு. தப்பாக யாராவது ஒன்று வழி எடுத்துனா, இப்போ என் கிராமத்துக்காரர் இருக்கான், நான் படிச்சுட்டேன், எனக்குள்ள நான் படிச்சிருந்தாலும் மனத்தது மாசாக மாண்டார் நீராடி மறைந்து ஒழுகும் மாந்தர் பலர்னார் திருவள்ளுவர். பெருசாக படிச்சிருக்கலாம், நான் பிரமாதமான வேஷம் போட்டிருக்கலாம், ஆனால் என் மனசு எப்படி வளர்ந்துருக்குன்றது எனக்கு மட்டும்தான் தெரியும்.
அல்லது என்னை படைத்திருக்க இறைவன் அவனுக்கு தான் தெரியும். நானும் என்னுடைய மனமும் பேசுகிற வழி. அப்போ என் மனசுக்குள்ளே என்ன இருக்குது? நம்ம ஊருக்குள்ளே எவனும் படிச்சிடக்கூடாது. நான் மனசில் திட்டம் பண்ணிட்டேன். ஏன்? நம்ம தான்டா பெரிய ஆளாக இருக்கணும். அப்போ ஊருக்குள்ளே கிராமத்திலேருந்து பையன் வர்றார், ஒரு பெரியவர், ஐயா நம்ம பையன் படிக்கிறான்னா. எதுக்கு எதுக்கு விவசாயத்தை பாரு சொல்லியா? நான் பாரு இந்த கலெக்டரேட்டில் வேலை பார்க்குறேன், நாயா நிறையா வேலை பார்க்குறேன், 24 மணி நேரம் குளிப்பிடாங்க, ஒரு வேளை நிம்மதி இல்லை, சோறு சாப்பிட்டுக்கிட்டு இருப்பையா, அதிகாரி கூப்பிட்டு விட்டுருவான். இந்த வர்றன்னு கூட சொல்ல முடியாதுயா. இது என்ன கழுதைக்கு மாதிரி பாரு அப்படின்னு சொல்கிறேன் பாருங்க. அது என் வஞ்சக மனம். அப்போது என்னுடைய தனிச்ச வஞ்சக மனம் இருக்கு பாருங்க, அது சூது நிறைந்ததாக இருக்கு. சூது நிறைந்த மனத்திற்கு பலாபலன் கிடைக்கும்னு சமயம் சொல்லுது. அப்படின்னா நம்ம என்ன செய்ய வேண்டியிருக்கு? பிறருடைய நலத்தின் பொருட்டு நாம் பொய் பேசலாம். ஏன் நலத்துக்காக இல்லை, பிறருடைய நலத்துக்காக. பிறர் நலத்துக்காக சத்தியாகிரகம் பண்ணலாம். ஆனால் என் நலத்துக்காக சத்தியமே பேசணும். இப்படி சொல்லி பிடிச்சி பார்க்கலாம். சத்திய வழியில் சாமர்த்தியம் நினைப்பதில்லை, சாமர்த்திய வழியில் சத்தியம் இணைந்து கொள்ளுகிறது. சாமர்த்திய வழி இருக்கு பாருங்க, அதில் சத்தியம் இணைஞ்சுக்கிடுது. அப்படின்னா நமக்கு நம்முடைய சமயங்கள் சொல்லிக் கொடுப்பதன்படியும் வாழ்க்கையில் நாம் கற்றுக்கொள்கிற பாடங்களின்படியும் நாம் கொஞ்சம் புத்திசாலித்தனமாக நடந்து கொண்டால் எல்லா வகையிலும் வெற்றி நிச்சயம். எல்லா வகையிலும். அல்லது எங்கேயாவது சத்தியம் பேசுகிறேன் அப்படின்னு தனித்து நின்றோம்னா தோற்று போவோம். ஹரிச்சந்திரனும் சரி, யார் சதையும் பார்த்தாலும் இந்த கதை தான். அதனால் பெரியோர்களே, சத்தியத்தை படியுங்கள், முடிந்த இடங்களில் சத்தியமாக நடந்து கொள்ளுங்கள். ஆனால் உலகத்திற்கு நீங்கள் போகிற போது ரொம்ப ஏமாற்று உலகம், வஞ்சக உலகம். மனிதர்கள் ஒருத்தர் தின்பதற்கு தயாராக காத்திருக்கிறார். மோசடிகளை மறந்த உலகத்தில் நாம் எப்படி நடந்து கொள்ள வேண்டும் என்றால் கொஞ்சம் விவேகமாக இருக்கணும். ஏன்னா எள்ளுன்றதுக்கு முன்னாடி எண்ணெயாக நிற்கணும். அதுதான் வாழ்க்கை. அப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கை உங்களுக்கு அமைய வேண்டும் என்று வாழ்த்தி, சத்தியம் கலந்த சாமர்த்தியமே, வெறும் சாமர்த்தியம் அல்ல, மனத்துக்குள் சத்தியம் இருக்கணும். ஆனால் அதே நேரத்தில் வாழ்க்கையில் வாழ்வதற்கு சாமர்த்தியத்தை துணையாக ஏற்றுக்கொண்டால் வெற்றிகரமான வாழ்க்கை அமையும். இல்லை என்றால் வாழ்க்கை தோல்வியில் முடியும் என்று கூறி வாழ்த்தி வணங்கி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். இந்த தகவல் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்க, மறக்காம எங்க சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.